அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற ஐயன் வள்ளுவனின் அந்த வரிகளோடு இறை பாதங்களையும் தமிழ்த்தாய் பாதங்களையும் வணங்கி இன்றைய இந்த நன்னூல் வகுப்பு 10வது நன்னூல் வகுப்பிலே இணைந்திருக்கின்றோம். எங்களுடைய ஆசிரியராக மதிப்புக்குரிய பாட்டரசர் கி பாரதிதாசன் ஐயா அவர்கள் இங்கே தொடர்ந்து எங்களுக்கு வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார். மிக பயனுள்ள வகையிலே இந்த வகுப்பு சென்று கொண்டிருப்பதாக பலரும் என்னிடம் தெரிவித்திருக்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதை தருணத்தில் ஐயா அவர்களுக்கும் உங்கள் முன்னிலையில் தெரிவிப்பதில் பெரும் மகிழ்வு அடைகின்றேன். மிக சிறந்த முறையிலே இந்த வகுப்பை நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கு எனக்கு வாழ்த்துவதற்கான அந்த அறிவு போதாது என்று நினைக்கின்றேன். ஐயா அவர்களுக்கு நன்றிகளைத்தான் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் எங்கள் அமைப்பு சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பில் இங்கே ஐயா அவர்கள் இந்த வகுப்பை ஆரம்பிக்குமாறு அன்போடு அழைத்து நான் அமர்ந்து கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒலி வாங்கி இயங்கவில்லை ஐயா. இன்பத் தமிழே இயக்கும் இறையே இனிமை படைத்தவளே, துன்பப் பொழுதில் துணிவை கொடுத்து துயரை துடைத்தவளே, அன்பாம் நெறியை அமிர்தாம் சுவையை அளிக்கும் அருள் வடிவே, உன்றன் புகழை உலகில் பரப்ப ஒரு நாள் மறப்பேனா, முல்லை மலர்தனில் மொய்த்திடு மண்டன மோகம் கொண்டேனே, கொள்ளை கொடுத்து குலவும் மழையில் கொஞ்சியே நின்றேனே, எல்லை இளதோர் புகழிற்கமழும் எனதுயிர் செந்தமிழே, பிள்ளை புரியும் பிழைகள் களைத்து பெருமையை தந்தருளே, குடிக்க குடிக்க திகட்டா சுவையை கொடுக்கும் குளிர் தமிழே, கவி வடிக்க வடிக்க வளமாய் பெருகி மணக்கும் வளர் தமிழே, தொடுக்க தொடுக்க மனதை மயக்கி சுடரும் உயர் தமிழே, எடுக்க எடுக்க சுரக்கும் இனிய எழுதமிழ் வாழியவே. பேரன்புடைய பெரியோரே, பெருமை நிறைந்த பெண்டீரே, பாரன்புடைய பாவலர்கள், பசுமை தமிழின் நாவலர்கள், தார் அன்புடைய என் வணக்கம். நன்னூல் அவனந்தி முனிவர் அருளி செய்த நன்னூல் பாடத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். நன்னூல் எழுத்தினுடைய பிரிவுகளாக நன்னூலார் எழுத்தின் வகைகளை சொல்கின்ற பொழுது உயிர்மை 208, ஆயுதம் 8, உயிரளவு 73 என்று சொல்வார். அப்ப நம்ம உயிர்மை 208 நாம் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். ஆயுதம் சென்ற வகுப்பிலே பார்த்தோமா தெரியவில்லை. இருந்தாலும் இன்றைய வகுப்பிலும் கொஞ்சம் கூடுதலான பாடங்களை நான் அதிலே எழுதியிருக்கின்றேன். அதையும் தொடக்கத்தில் ஆயுதத்தை குறித்து கொஞ்சம் பார்த்துவிட்டு உயிரளவு 73 அது நல்லா தெளிவா பவனிந்தி முனிவரையா ஆயுதம் 8 என்று சொன்னார். 8 ஆயுதத்துடைய வகைகள் 8 வகையாக பாடல்களிலே வரும், சொற்களிலே வரும் என்பதை 8 என்று சொன்னார். அது கீழே மற்றொரு இடத்திலே ஆயுத குறுக்கம் என்று வருகின்ற போது அது 2 சொல்லுவார். அது ஆயுத குறுக்கம். அதாவது முதலிலே அவர் உயிர்மை 216 சொன்னார். அது முதல் நிலை. சார்பெழுத்து 10 என்று அவர் வகைப்படுத்தி கொண்டு முதலில் உயிர்மை எழுத்தை உயிர்மை 12 பண் 2 2 பண் 2 18 சேர்ந்து 216 வரும் என்பதை முதல்ல சொன்னார். அடுத்து அவர் சொல்ல வந்தது அதே மாதிரி ஆயுதம் ஓசையிலே எந்த விதமான
குன்றி ஒலிக்காமல் சமமாக அதனுடைய ஆயுதத்துக்குரிய அதனுடைய ஓசையிலே ஒலிக்கின்ற ஆயுதத்தை 8 என்று 8 நிலையாக 1008 இடங்களிலே அது வரும். ஆயுதம் 8 என்றார். ஏன்னா மொத்தம் அவர் தமிழ் எழுத்துகளின் கூட்டை சொல்கின்ற போது கடைசியாக சொல்லுவார், ஒன்றொழி 370 என்கன்னு சொல்லுவார். தமிழ் எழுத்துகளின் மொத்த எண்ணிக்கையை நன்னூலார் சொல்கின்ற போது 1 ஒழி 370 என்கன்னா 369 அர்த்தம். அதாவது 70 370 எழுபான், 70 ஒன்றை கழித்தால் உங்களுக்கு 369 வரும் என்பதை அவர் அழகாக இந்த மொத்த அந்த நூற்பாவிலே இறுதியாக சொல்லியிருப்பார். நாம் இப்போது உயர் ஆயுதம் 8 என்று சொன்னாரே, நமக்கு ஆயுதம்னா தெரியும், 3 புள்ளி அப்படி கீழே 2 புள்ளி வச்சு மேல ஒரு புள்ளி வைக்கிறது, இது ஆயுதம். அக்கோணம் என்று சொல்வார்கள், தனிநிலை என்று சொல்வார்கள். இப்படி அதுக்கு பல பெயர் இருந்தாலும் இந்த ஆயுதம் அக்கேணம், தனிநிலை, ஆயுதம், முப்புள்ளி என்று மற்றொரு பெயர் இருக்குது. முப்புள்ளினாலும் ஆயுதத்தை தான் குறிக்கும் என்பன ஒரு பொருள் குறிப்பன. இப்ப அவங்க நம்ம சொல்லறதுக்கு முன்னாடி அழகாக பாடத்தை போட்டு விட்டார்கள். முற்றாயுதம், இது தன்னுடைய ஓசையில் ஆயுதத்துக்கு என்ன மாத்திரையினுடைய ஓசை? அரை மாத்திரை. மெய்யெழுத்து போன்றே அது அரை மாத்திரை ஒலிக்கும். நான் உங்களுக்கு முன்பே தொடக்க நிலையிலே சொன்னேன், ஆயுதம் என்பதை உயிரெழுத்தோடும் சேர்க்காமல் மெய்யெழுத்துக்கும் சேர்க்காமல் இரண்டுக்கும் நடுவிலே அதனுடைய வைப்பு முறையை வைத்தார்கள் நம் முன்னோர்கள். அதற்கு காரணம் நான் சொன்னேன். இது சில இடங்களிலே இந்த ஆயுதம் உயிர் போன்றும் வரும். உயிருக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த அளவோடு அந்த மரியாதையோடு உயிர் போன்று வரும். உயிரெழுத்துகள் பாடல்களிலே அழகிடப்படும். அந்த அழகிடப்படும் இந்த ஆயுதமும் அழகிடப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அந்த ஆயுதம் அழகிடப்படுகின்ற இடம் இந்த இடம்தான். எந்த இடத்துல ஆயுதம் அழகிடப்படுகிறதுன்னா, மெய்யெழுத்து போன்றே மெய்யெழுத்தினுடைய அளபடை அடுத்து ஒற்றளபடை படிக்க போறோம். அந்த ஒற்றளபடை படிக்கின்ற போது இறுதியாக ஆயுதமும் அளபெடுக்கும்னு சொல்லுவார். இறுதியா ஆயுதத்தோடு ஒற்றளபடை இத்தனைன்னு ஒரு முடிவை சொல்லுவார். அப்போ ஒற்றளபடை போலவே ஆயுதமும் அளவு எடுப்பதால் ஆயுதம் உங்களுக்கு மெய்யெழுத்து போன்று இருக்கிறது இந்த இடத்துல. அதே சமயம் மெய்யெழுத்து உயிர் ஏறுவதற்கு இடம் கொடுக்கும். ஒரு மெய் இருந்தால் அதை தொடர்ந்து பக்கத்திலே ஒரு உயிரெழுத்து வந்தா அந்த மெய்யோட போய் இந்த உயிர் ஏறும். இப்ப உதாரணத்துக்கு அவள் அழகுன்னு வச்சுக்கோ, அவள் அந்த இல்லுல போய் இந்த ஆனா போய் அவள் அழகுன்னு வரும். அப்ப மெய்யெழுத்தில் போய் உயிர் ஏறுதல் ஒரு மரபு இருக்கு. உயிர் ஏற இடம் கொடுக்கும் உயிரெழுத்து. ஆனால் ஆயுதம் அளபடையில் மட்டும் மெய் போன்று இயங்கும். ஆனால் இயற்கையாக வருகின்ற போது மெய் உயிர் ஏற இடம் கொடுக்கும், ஆயுதம் உயிர் ஏற இடம் கொடுக்காது. அப்ப அது உயிராக அது இல்லாமல் இருக்கிறது. அதே சமயம் உங்களுக்கு உயிரெழுத்து போன்றே ஒலிக்கின்ற இடம், உயிரெழுத்து போன்றே கணக்கு எடுக்கின்ற இடம் எந்த இடம் என்றால், இப்ப உயிரெழுத்துகள் ஒரு பாட்டுக்குள் வருகின்ற போது அந்த இடத்திலே அது ஒரு மாத்திரையாக கணக்கெடுக்கப்பட்டு 2 உயிரெழுத்துகள் இருந்தால் அதை நிறையாக நீங்கள் கணக்கெடுப்பீர்கள் இல்லையா? அதுபோன்றே பாடல்களில் சில இடத்தில் அப்து இருக்கும்போது அப்து என்பது புலிமாவாக கணக்கெடுக்கப்படும். எனக்குன்னு இருக்கின்ற இடத்துல எப்படி அந்த ஏன இல்ல கணிதம் வச்சுக்குவோம். கணிதம் என்று சொல்கின்ற இடத்துல கனி என்பது எப்படி 2 உயிரெழுத்துகள், அதாவது அந்த நீ அணின்னு வச்சுக்குவோம். அணின்னு சொன்னதான் உங்களுக்கு புரியும். அணி என்பது ஆனா உயிரெழுத்து, கடைசியாக அந்த நீ இருக்குது பாருங்க, அந்த நீயிலையும் ஒரு உயிர் இருக்குது. அந்த 2 உயிரும் சேர்ந்து உயிர் எழுத்து 2ம் சேர்ந்து கணக்கெடுக்கப்படுகிறது. அளவு நிறையசையாக கணக்கெடுக்கப்படுகிறது. இந்த இடம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்.
கனி என்பது எப்படி நிறையசையா கணக்கெடுக்கப்படுகிறதோ அதுபோல அஃது என்பது நேராக நீங்க பார்க்க வேண்டுமானால் இக்கு என்பது மெய்யெழுத்தாக பார்த்தா அது நிறையசையா வராது இல்லையா? அது நேரசையா தான் வரும். அஃது என்பதை இக்க நீங்க மெய்யெழுத்து கணக்கில் எடுத்துக்கினீங்கன்னா அஃது என்பது நேரசையா தான் வரும். ஆனால் பாடல்களில் சில இடத்தில் அஃது என்பது என்பது அந்த 2 எழுத்து மட்டும் நிறையசையா வரும். அப்ப அந்த இடத்துல எப்படி வருது? அக்கேனா அந்த இடத்திலே உயிர் போன்று அழகிடப்படுகிறது. அக்கேனா சில இடங்களில் உயிர் போன்று செயல்படுகிறது என்பதும், அதே சில இடங்களில் அந்த அக்கேனா மெய் போன்று அஃது என்பது நேர் என்ற அசையாகவும் கணக்குல வரும். அஃது என்பது நிறை என்ற அசையாகவும் கணக்குல வரும். ஆக உயிர் போன்றும் அது இயங்குகிறது, மெய் போன்றும் அக்கேனா இயங்குகிறது. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அந்த நடுவுல கொண்டு வச்சு அக்கேனா நடுவுல வச்சு இது மெய் போன்றும் இயங்குது, உயிர் போன்றும் இயங்குது என்பதால அக்கேனாவை நம்முடைய முன்னோர்கள் இடையிலே வைத்தார்கள். உயிரெழுத்தை சொல்லி அக்கேனாவை சொல்லி அப்புறம் மெய்யெழுத்தை சொல்லணும். சொல்ற மாதிரி நமக்கு முன்னோர் அந்த அக்கேனா 8 இடங்களில் வரும். அதன் எண்ணிக்கை 8. நமக்கு எழுத்து 1 தான் இருக்குது, ஒரு எழுத்து தான். அக்கேனா என்பது 1. அதைத்தான் தொல்காப்பியர் மற்றவர்கள்லாம் இந்த எண்ணிக்கையே சொல்லல. உயிரதன் முன்னர் ஆயுத புள்ளி உயிரோடு புணர்ந்த வல்லாரன் மிசைத்தே. இத உயிரதன் முன்னர் இந்த ஆயுத புள்ளி ஒரு சொல்லுல எப்படி வரும்னா அதையே ஒரு அறுதிட்டு சொல்லிட்டார். எப்படி நமக்கு சில ஒற்றுகளுக்கு கூட தான் வரும், சில ஒற்றுகளோட வராது, சில ஒற்றுகள் 2 வகையா உடன்படு மெய்மயக்கமாகவும் வரும், வேற்றுநிலை மெய்மயக்கமாக வரும். சொன்னது போலவே ஆயுதம் என்ப அந்த எழுத்து எப்படி மொழியில் வரும் என்பதை இந்த நூற்பா நமக்கு சொல்கிறது. அந்த இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது எப்படி வரும்னா அந்த ஆயுத எழுத்து முதல் எழுத்து குறில் எழுத்தா இருக்கும். ஒரு சொல்லு ஆயுதத்துல ஒரு சொல்லு உங்களுக்கு தேவைன்னா முதல் எழுத்து குறில் எழுத்தா இருக்கும். அது எந்த குறிலாவும் இருக்கலாம், உயிர் எழுத்து குறிலா இருக்கலாம் அல்லது உயிர்மை எழுத்து குறிலா இருக்கலாம். ஆக குறில் இருக்கும். ஆனா இன்னொன்னு நெடில் இருக்காது என்பது தெரிஞ்சுக்கணும். நெடிலுக்கு பக்கத்துல தொடங்குகின்ற பொழுது நெடிலுக்கு பக்கத்திலே ஆயுதம் வராது, குறிலுக்கு பக்கத்தில் தான் ஆயுதம் முதல் எழுத்தாக ஆயுதம் வரும். இது ஒரு நிலை. அது குறிலுக்கு பின்னும் அதுதான் குறியதன் முன்னர்னு வச்சார். இந்த முன்னர் என்பது நான் போன தடவை காலத்தின் முன்னர் இடத்தின் முன்னர் என்பதை நான் போன பாடத்திலே உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொன்னேன். இந்த பாடத்தின் முடிவுல மீண்டும் அதை நான் சொல்லுவேன். இந்த இடத்த நான் விளக்கம் வேண்டி குறிலுக்கு பின்னால், அதாவது இது சொல்லுகின்ற எழுதுகின்ற இடத்தின் அடிப்படையில் குறிலுக்கு பின்ன வரும். அதே சமயம் வல்லின உயிர்மைக்கு முன்னே வரும், இப்படி வரும். அப்ப கடைசியா வல்லின உயிர்மை எழுத்து வரும். இங்க உங்களுக்கு எக்குன்னு போட்டுக்கிறோம் பாருங்க. எஃகு முன்னாடி இருக்கிறது குறிலு, இறுதியா இருக்கிறது வல்லின ஏறிய உகரம். வல்லின அவர் என்ன சொல்றாரு, வல்லின உயிர்மை. அந்த காலத்துல வல்லின உயிர் இப்ப நமக்கு கிடைக்கின்ற சொற்கள் எல்லாம் இந்த உகரம் வருகின்ற வண்ணம் தான் நமக்கு சொற்கள் கிடைக்கின்றது. ஆனா தொல்காப்பியர் காலத்துல இந்த இடத்துல வல்லின எழுத்து இருக்கும். வல்லினம் இல்லாமல் வேறு எழுத்து இருக்காது, வேற மெல்லினமோ இடையினமோ இந்த இடத்துல வராது. ஆயுதம் வர வேண்டுமானால், ஒரு சொல்லுல ஆயுதம் வர வேண்டுமானால் முதல் எழுத்து குறிலாக இருக்கும், இறுதி எழுத்து வல்லினமாக இருக்கும், இடையில் ஆயுதம் வரும். இதைத்தான் அவர் குறியதன் முன்னர் ஆயுத புள்ளி உயிரோடு புணர்ந்த வல்லாரன் மிசைத்தே. இதைத்தான் இந்த இடத்துல இந்த நூற்பாவுக்கான விளக்கம். அடுப்பின் கூட்டை போல் 3 புள்ளிகள் வைத்து எழுதப்படுவதா ஆயுதம் எனப்பட்டது. சூலாயுதம் போல்வதென்றும் கேடகம் போல்வதென்றும் சமயக்கருவியாகிய அடுப்பு போல்வதென்றும் ஆயுத எழுத்தின் பெயர் காரணம் பலவாறாக கூறுவர். முற்றாயுதம் இதை நீங்க சொல்லுவது என பின்னால இறுதியா ஒரு ஆயுதம் சொல்ல போறாரு. அது குற்றாயுதம் என்பதால
அவர் முதல்ல உயிரிழப்படை சொல்லிட்டு இப்ப அடுத்து நமக்கு ஆயுதத்தை பத்தி பேசுறாரு. அது முற்றாயுதம். தன்னுடைய முற்றாயுதம் ஒரு பெயர் சொல்ல வேண்டியதில்லை, பிரித்து சொல்ல வேண்டியதால் அது குற்றாயுதம் என்று வருகின்ற போது முழுமையாக ஒழிக்கின்ற ஆயுதத்தை முற்றாயுதம் என்று சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இங்க வந்திருக்கிறது. இது முற்றாயுதம் முழு ஓசையுடன் வருவது. இது 8 வகைப்படும். வல்லின வகையால் இயல்பாக வரும் ஆயுதம் 6. வல்லின எழுத்துக்கள் எத்தனை எழுத்து இருக்குது? 6 எழுத்து. கசட தவிர 6 எழுத்து இருக்குது. இந்த 6 எழுத்துகளையும் ஊற்றிலே நிக்க அதற்கு முன்னே உங்களுக்கு ஆயுத எழுத்து வருவதால் வல்லின வகையால் இயல்பாக வரும் ஆயுதம் 6 என்று முடிவு பண்ணார். இந்த 6 என்ற சொல்கின்ற இந்த இடத்திலே உரையாசிரியர் நன்னூலுக்கு உரை எழுதியவர்கள் எல்லாம் இந்த முற்றாயுதம் 73 21 என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் அவர்களுக்கு இருப்பதால ரொம்ப சிரமப்பட்டு இதுக்கு எல்லா உரையாசிரியர்களும் உரை எழுதியிருக்கிறாங்க. ஆனால் பின்னே வந்த சிலர் இந்த எண்ணிக்கையை குறித்து கருத்து வேறுபாடுகள் உண்டு. அதை நான் இறுதியாக என்னென்ன இடங்கள்ல பின் வந்த உரையாசிரியர்கள் மாறுபடுகின்றார்கள். இப்போது நாம் நன்னூலார் சொன்ன அதை மட்டும் நம்ம பார்ப்போம். இப்ப 6 வல்லின எழுத்துக்கள். எஃகு இங்க கு, கக்சு இங்க சு, கக்து இங்க டு, கக்து அப்பு, கக்ரு கருமை. இதெல்லாம் நான் உங்களுக்கு இப்பெல்லாம் இந்த சொற்களுக்கான சொற்கள் பயன்பாடு இல்லாத காரணம் இதனுடைய பொருளும் நமக்கு தெரியாம இருக்குன்றத நான் பக்கத்திலே எல்லாம் எழுதி இருக்கிறேன். அக்காமை என்பது சுருங்குதல். அக்கு என்பது சுருங்குதல். இங்க இருக்கிறதுல அக்காமை என்பது சுருங்குதல். வெக்காமை, வெக்கி, அக்கம், பற்றி, படகுன்னு அர்த்தம். இங்கு ஆயுதம் சொல்லுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இக்கு இருக்குதுங்களா, இக்கு இது ஒரு சொல்லுக்கு உறுப்பாக வந்தது. ஒரு சொல்லுடைய உறுப்பு எப்படி எழுத்துக்கள் சேர்ந்தா தானே உங்களுக்கு சொல்லாகும். அது பகுபதம், பகாபதம், இடைநிலை, விகுதி இதெல்லாம் பெற்று சந்தி சாரையெல்லாம் பெற்று வரும் அல்லவா? அதுபோல இந்த இடத்துல ஆயுதம் இந்த ஒரு சொல்லை உருவாக்குவதற்கு உறுப்பாக வந்தது. அப்ப சொல்லுக்கு உறுப்பாக வருகின்ற ஆயுதம் 6 இடங்கள். அந்த 6 இடங்கள் எதை வைத்து முடிவு செய்யப்பட்டது என்றால் 6 வல்லின எழுத்துக்களை கொண்டு முடிவு செய்யப்பட்டது. இப்ப உங்களுக்கு அக்காமை என்பது இடத்துல என்னங்க ஐயா, இங்க பக்கத்துல குறில் மட்டும்தான் வரும்னு சொன்னீங்களே, நிறைய எழுத்து இருக்குதுங்கன்னு உங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு இடம் வரும் இல்லையா? அக்காமை, அக்கு, காமை. இங்க உங்களுக்கு பார்த்தா இது 2 சொல்லு, அக்கு ஆமை. இந்த அக்காமை பிரிச்சீங்கன்னா அக்குதான் சொல்லு. இந்த காவண்ணா உங்களுக்கு எதிர்மறையா வருவது, எதிர்மறை இடைநிலை அது காவண்ணா. ஆக இங்க இருக்கிற சொல்லு அக்கு. அது வெக்குல இருக்கிற சொல்லு வெக்குதான். ஆக ஒரு குறில் அந்த அக்கேனா அதை தொடர்ந்து ஒரு வல்லின எழுத்து வரும் என்பதை மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த அக்காமை வெக்காமை தவிர எஃகு தவிர வேறு சொற்கள் நமக்கு நாம் கையாளுவதில்லை. சொற்களிலும் இல்லைன்னா தான் சொல்லணும். அது தொல்காப்பியர் காலத்துல இருந்து இருக்குது. அது கிட்டத்தட்ட இந்த நூற்பா தொல்காப்பியர் சொன்ன நூற்பாவே இது. அப்படியே எடுத்துக்கினார். முன்னோர் மொழியை பொன்னே போல் போற்றுதல்னு ஒரு நெறி இருக்குது. அந்த நெறியில எந்த மாற்றமும் செய்யாமல் நன்னூலார் தொல்காப்பிய நூற்பாவை அப்படியே எடுத்துக்கொண்டார். தொல்காப்பியத்துல போய் நீங்க இந்த ஆயுதத்தை பார்த்தீங்கன்னா இதைத்தான் இருக்கு. ஆனா அவர் இந்த 8 என்ற செய்தியெல்லாம் அவர் சொல்லல. இந்த முதல்ல ஒரு நூற்பா சொன்னார் பாருங்க, 73 அந்த நூற்பா தொல்காப்பியர் சொல்லல. அவரு ஆயுதம் ஆயுதம் மட்டும்தான் சொன்னார். ஆயுதம் இருக்குது, அதை அந்த நூற்பா தான் இது மூவழியும். அது உங்களுக்கு சரி. இப்ப பாருங்க, வல்லின வகையா இயல்பா ஒரு ஆயுதம் 6. அடுத்து புணர்ச்சி விகாரத்தால் வந்த ஆயுதம் 1. உங்களுக்கு புணர்ச்சி விகாரம், ஒரு சொல் இன்னொரு சொல்லோடு சேருகின்ற பொழுது அந்த சொல்லிலே இருக்கின்ற முதல் எழுத்து புணருகின்ற பொருட்டு அக்காக மாறும். அவு கூட்டல் கடியே என்று வருகின்ற போது அக்கடியேன்னு புணரும். இது புணர்ச்சி விகாரத்தால் வந்த ஆயுதம். முதல்ல வந்தது வல்லின 6ம் இறுதி எழுத்தாக முன்னாடி ஆயுதம் இருந்த காலத்தில் அது 6 என்று முடிவு செய்தார்கள்.
இந்த புணர்ச்சி விகாரத்தால் வந்த ஆயுதம் என்பது கல் தீது கத்தீது, முள் தீது முத்தீது, 1 கூட்டல் 10 ஒரு 10ன்னு வரும். இத பெரும்பாலும் அந்த காலத்துல 10 நம்ம இப்பதான் 10 இப்படி எழுதுறோம். அன்றைய காலத்துல எல்லா நூற்பாலும் தொல்காப்பியர்கிட்ட மற்றும் நூற்பால் ஒரு 10 20 இருபத்து இந்த பானா போட்டு அந்த இத்து உங்களுக்கு அக்கேனாவாக மாறி ஒரு 10ன்னு வரும். இங்கு ஆயுதம் ஓர் எழுத்து மற்றொரு எழுத்தாக திரிதலாகிய புணர்ச்சி விகாரத்தால் வந்தது. இப்படி உங்களுக்கு அது 6, இந்த புணர்ச்சி விகாரத்தால் வந்தது 7. கொஞ்சம் ஏத்துங்கம்மா, பாடத்தை கொஞ்சம் ஏத்துங்க. சரி. ஓசை பொருட்டு செய்யுள் விகாரத்தால் வந்த ஆயுதம் 1. ஓசை பொருட்டு என்னன்னா, சில இடத்திலே நமக்கு சீர்குன்றுகின்ற இடத்திலோ இதெல்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு அடுத்து ஒற்றளபடையில் வரும். ஓசை பொருட்டு அழகிய ஓசைக்காக படிப்பதற்கு இசையாக வருகின்ற பொருட்டு ஓசை பொருட்டு அந்த இடத்திலே இருக்கின்ற எழுத்த ஓசை பொருட்டு செய்யுள் விகாரத்தால் வந்த ஆயுதம் 1. விலகி என்பது இந்த இடத்திலே 2 ஒற்று வந்துருக்குது பாருங்க, 2 ஆயுதம் வந்திருக்குது. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆயுத அளபடைன்னு அடுத்து பார்க்க பாருங்க, அந்த இடத்துக்கு உள்ள பாடம். இருந்தாலும் நீங்க இங்கே தெரிஞ்சுங்க, இந்த இடத்துல 2 ஒற்று ஆயுதம் அளபெடுத்து வந்திருக்குது. இது ஒரு இல்லாம இருந்தால் கூட ஓசைக்காக ஒரே ஒரு ஆயுதம் விலக்கி இன்னும் வந்தாலும் அதுவும் ஓசைக்காக வந்த விகாரத்தால் வந்து அக்கான்னு பாருங்க. ஆனா கூட்டல் கான்னு சொல்லணும், கான்னு சொல்லணும். ஆனா எழுத்து, மக்கான் மானா எழுத்து, நாகான்னு சொல்லணும். ஆனா ஆகான் மகான் நாகான்னு சொன்னா அது நெல்லா இல்ல, ஐகான்னு சொன்னா நெல்லா இல்ல. அப்ப என்ன பண்றாங்க, அந்த இடத்துல உங்களுக்கு அந்த சொல்லுவதற்கு அழகாக வர வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு அந்த இடத்திலே அக்கேனா தோன்றியது. அக்கான் மக்கான் நக்கான் என்று ஓசைக்காக தோன்றியது. விலகி இலகு, இந்த விலகு தான் விலகி இலகு என்பது, இலகு என்பன செய்யுளில் விளக்கு இலக்கு என விரிந்துள்ளது. இவை இயற்கையாய் அமைவன அல்ல, செயலில் ஓசை நிறைத்தற்காகவே வந்தன. இங்கு ஆயுதம் விரித்தலாகிய செய்யுள் விகாரத்தால் வந்தது. ஆயுதம் மொழியின் இடையில் மட்டும் வரும், முதல் ஈறுகளில் முதலிலும் ஈறுகளிலும் வராதென்பது விளங்கும். அஃது அஃது அக்பு கக்ரு என்னும் சொற்கள் இக்காலத்தில் இல்லை. ஆசிரியர் தொல்காப்பியர் காலத்தில் உயிரோடு புணர்ந்த வல்லாரன் மிசையும் வந்த ஆயுத தொடர்மொழிகள் இருந்தன போலும். அவர் காலத்திலே, தொல்காப்பியர் காலத்திலே இந்த சொற்கள் எல்லாம் இருந்தன. அவை பிற்காலத்தில் வழக்கு வீழ்ந்தன போலும். துகர புகர ருகர ஈற்றுடைய ஆயுத தொடர்மொழி சொற்கள் இக்காலத்தில் இல்லை என்று கூறுதலே ஏற்றது. எஃகு அக்கு வெக்கு முதலிய குகர ஈற்றனவும் கத்து என்ற சுகர ஈற்று சொற்களும் பற்றி முதலிய ரகர இகர ஈற்றனவும் இக்காலத்தில் வழக்கில் உள்ளன. ஒற்றளபடை நகன ஆயுதம். ஒற்றளபடை அவர் ஒற்றளபடிக்கான இலக்கணத்தை அடுத்து நம்ம உயிரளபடை படித்து விட்டு ஒற்றளபடை படிக்க போறோம். அதுக்கான நூற்பா அவர் சொல்றார். ஒற்றளபடை ஆயுதம்னு சொல்றார். இந்த எழுத்துக்கள் ஒற்றளபடியாக வரும் என சொல்ல வந்த நூற்பா இது என்று 11 வகைத்து என கணக்கிடும் போது ஆயுதம் ஒற்றெழுத்தாக கொள்ளப்படுகிறது. 3, 6, 10 ஆயுதம் சேர்த்தா 10 எழுத்துகள் உங்களுக்கு ஒற்றிலே அளவெடுக்கும் என்று அடுத்து நமக்கு நூற்பாவில் சொல்ல போறாரு. ஆக 11 இடம் சொல்கின்ற போது ஆயுதம் ஒற்றெழுத்தாக கொள்ளப்படுகிறது. புணர்ச்சிக்கண் ஒற்றெழுத்தின் தன்மை பெறாது, ஒற்றினை போல் உயிரேற இடம் தராது, ஒற்றினை போல் இறுதிக்கண் வரும் ஆற்றலின்றி ஓசை விகற்பமாய் சொல்லிடையே நிற்றலின் மெய்யோடு எண்ணாது சார்பெழுத்து என்று வேறு பிரித்து எண்ணியுள்ளார்.
நன்னூலார் ஏன் அதை வந்து அந்த ஒற்றோடு வைக்கலன்னா அது உயிர் எழுதுவதற்கு இடம் தரவில்லை. இப்போ ஒற்றுகள் உயிர் எழுதுவதற்கு இடம் தந்த காரணத்தால் அது முதல் எழுத்தானது ஆயின. இந்த அக்கேனா உயிர் எழுதுவதற்கு இடம் தராத காரணம் ஒற்று போல் அது அந்த அளவு எடுத்தாலும் ஒற்றளபடை என்று வருகின்ற போது ஒற்றுபோல் அதற்கு மதிப்பு கொடுத்து அளவெடுத்தாலும் ஆனால் உயிர் ஏற இடம் தராத காரணத்தால் மெய்யோடு எண்ணாது சார்பெழுத்து என்று வேறு பிரித்து எண்ணியுள்ளார். அதை சார்பெழுத்து என்று எண்ணியதற்கான காரணம் இது. குசுடு துபுரி என்ற வல்லெழுத்துகள் மிசை வரும் ஆயுதம் 6. இந்த 6 எழுத்துக்களை இறுதியாக கொண்டு வருகின்ற சொற்கள் 6. புணர்ச்சி விகாரத்தான் வரும் ஆயுதம் 1. புணர்ச்சின்னா அல் கூட்டல் திணை அக்ரிணை. அல் கூட்ட அல்லாத திணை உயர்திணை என்று சொல்கின்ற போது அல்திணை என்பது உயர்திணை அல்லாத திணை என்று பொருள்படும். அல் கூட்டல் திணை அக்ரிணைன்னு வரும். அந்த புணர்ச்சி விகாரத்தால் கல் கூட்டல் தீது கத்தீது, முள் கூட்டல் தீது முக்தீது என்று அங்கு இருக்கின்ற இல்லுகள் திரியும். இல்லு ஆயுதமாக திரியும், அக்கேனாவாக திரியும். அப்ப புணர்ச்சி விகாரத்தால் வருகின்ற ஆயுதம் 1. புணர்ச்சி விகாரத்தால் ஆயுதம் 1. செய்யுள் விகாரத்தால் செய்யின் ஓசைக்காக அல்லது சொல்லுகின்ற சொற்களுக்காக அக்கான் ஆகான்னு சொன்னா அழகா இல்ல, ஓசையா இல்ல சார். மக்கான்னு சொன்னாதான் மக்கான், அந்த இக்கு போட்டு சொன்னாதான் அந்த சொல் அழகா இருக்குது. தமிழன் தன்னுடைய சொற்கள் எல்லாம் அழகுபடுத்தின. அப்ப சந்தி சாரிகை எல்லாம் வருது பாருங்க. அந்த சாரிகை ஓசைக்காகத்தான் அந்த சாரிகை வச்சு கொண்டு வந்தாங்க. சொற்களை ஓசை கொடுப்பதற்காக சாரிகை என்ற ஒன்றை தமிழ் சொற்களிலே சாரிகை வருகிறது. ஓசைக்காக சாரிகை வரும். சொல்ல அழகுபடும், அது இனிமையாக சொல்வதற்காக தான் சாரிகைன்னு சொன்னாலே ஓசை இனிய ஓசையை கொடுப்பது சாரிகை. அதுபோல இந்த இடத்திலே ஆயுதம் என்பது இனிய ஓசை பொருட்டு செய்யுள் விகாரத்திலே ஆயுதம் வந்தது. ஆக 1 6 வல்லின எழுத்துகளோடு வந்த 6 வல்லின எழுத்துகளோடு வந்த ஆயுதம் 6. புணர்ச்சி விகாரத்தால் வந்த ஆயுதம் 1. செய்யுள் விகாரத்தால் வந்த ஆயுதம் 1 என ஆக முற்ற ஆயுதம் 8 என்று நன்னூல் உரைக்கிறது. இந்த செய்தி நன்னூலார் தான் இது 8 என்று வகைப்படுத்தினார். அதுக்கு முன்னுள்ள தொல்காப்பியத்தில் இப்படி 8 என்கின்ற செய்தி இல்லை, ஆயுதம் என்ற செய்தி இருக்குது, அவ்வளவுதான். அது வரும், இந்த மாதிரிலாம் வரும். முதல்ல குறில் வரும், பின்னால வெள்ளெழுத்து வரும் என்ற செய்தியெல்லாம் தொல்காப்பியத்திலும் இருக்குது. ஆனா இந்த 8 என்ற செய்தி இவர் காலத்துல இவருக்கு பின் வந்தவர்கள் இதை வலியுறுத்தி இருக்கலாம். அவரிடமிருந்து இவர் பொதுவா சொல்கின்ற போது உரையாசிரியர்கள் வடமொழியினுடைய தாக்கத்தால் இவர் இந்த எண்ணிக்கையை எல்லாம் சொன்னார் என்ற ஒட்டுமொத்தமான ஒரு கருத்து இருக்கிறது. வடமொழி தாக்கம், இவர் வடமொழி நன்றாக படித்து வடமொழிக்கான இலக்கணத்தையும் இதை பின்ன எழுதுகிறார். வடமொழி எழுத்துகள் எப்படியெல்லாம் தமிழில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு 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 நல்ல ஒரு பகுதியை இவர் எழுதியிருக்கிறார். தொல்காப்பியத்திலே அதற்கான கூறுகள் இல்லை, ஆனா இவர் வடமொழியாக்கின்ற ஒரு பகுதியை இவர் கொடுத்திருக்கிறார். சரி, ஒப்புமை நூற்பாக்கள் மேல அவர் நன்னூலார் எழுதின அதே நூற்பாதான் இவரும் உங்களுக்கு அப்படியே தொல்காப்பியர் எழுதின அதே நூற்பாவைத்தான் நன்னூலார் எடுத்துக்கினாரு. நன்னூலார் அதே நூற்பாவை எடுத்துக்கொண்ட காரணத்தால வைத்தியநாத தேசிய இலக்கண விளக்க நூற்பாவும் அந்த இலக்கண நூலும் இந்த ஒரே நூற்பாவை தொல்காப்பியரின் நூற்பாவை மாறாமல் தாங்கள் அப்படியே எடுத்துக்கணும். இப்ப எல்லாம் எடுத்துக்கலாமா? காப்பி அடிக்கிற மாதிரி ஆயிடாதா? இப்பதான் எல்லாரும் காப்பி அடிக்கிறத பத்தி நம்முடைய ராமதாஸ் பெரிய பதிவை போட்டிருந்தார். யாரோ ஒருத்தர் அவரை நான் நீக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிறோம்பா நம்ம பயிலரங்கத்துல இருந்து. என்ன காப்பி அடிக்கிறத பத்தி இந்த மாதிரியான முன்னோர்களுடைய நூற்பாக்களை, முன்னோர்களுடைய நெறிகளை அது வேற ஏதாவது புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சாதான் இணைக்க முடியும். இப்ப தொல்காப்பியர் சொல்லாத ஒண்ணுத்த நன்னூலார் இந்த ஆயுதம் 8ன்னு சொன்னப்ப அப்படி சேர்த்துக்கினார். அப்ப அதையே நன்னூலார் தொல்காப்பியரே சொல்ல வேண்டியதுன்னா அதை அப்படியே எடுத்துக்குவாங்க. அதுல ஏதாவது இவங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் செய்யணும், அது இல்ல அல்லது இன்னும் எளிமைப்படுத்தணும், அல்லது இது கூட இன்னும் சொல்லணும் என்று வருகின்ற போது அதுக்கு புதிய நுட்பம் செய்வாங்க.
மற்றபடி அவங்க சொன்னதையே அப்படியே எடுத்துக்குவாங்க. அப்ப இவர் வந்து இதுல ஆயுதத்துக்கு இவர் அப்படியே தொல்காப்பியர் சொன்னதை அப்படியே இவர் எடுத்துக்கினாரு. கொஞ்சம் ஏத்துக்குமா, கீழே கீழே வாங்க. இல்லம்மா, நீங்க முதல் பக்கத்துக்கு வந்துட்டீங்க, 2வது பக்கம் 3வது பக்கத்துக்கு வாங்க. இது 2வது பக்கம். இப்ப நடத்திய பாடம் இதான் இந்த பக்கம். நீங்க பக்கத்தை 2ஆ வச்சிருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு சிரமமா இருக்குது. 1ஆ வச்சிருந்தீங்கன்னா அப்படி நேரா வரும். ஆயுதம் குரில் வழிக்கு ஆகும் நடுவே. தொன்னூல் விளக்கம் இவர் அழகாவே ரொம்ப சுருக்கமா ஆயுதம் வந்து குறில் எழுத்துக்கும் வல்லின எழுத்துக்கும் ஆகும் நடுவே வந்து ஏகும் அழகா தொன்னூல் விளக்கம் சொல்லிட்டாரு. தனிநிலை குறில் வழி தனக்கிடை வருமே. தனிநிலை குறில் வழி தனக்கிடை வருமே. எல்லாம் ஒரே செய்திதான், சொல்கின்ற முறை பாருங்க. தனிநிலையின் ஆயுதம் என்பது, தனிநிலை என்பது குறில் எழுத்துக்கும் வல்லின எழுத்துக்கும் இடை வருமே என்று சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். முத்துவெறி 25ஆம் நூற்பா. அக்கேணம் தனிநிலை ஆயுதம் ஆகும். அதாவது இந்த பெயரை சொல்றாரு இவர். முத்துவெறியத்துல பெரும்பாலும் அந்த பெயர்கள் எல்லாத்துக்குமே முத்துவீர ஆசிரியர் வந்து பெயர் சொல்லுவார். அக்கேணம் என்பது ஒரு பெயர் இருக்குது, தனிநிலை என்று ஒரு பெயர் இருக்குது, ஆயுதம் என்று ஒரு பெயர் இருக்குதுன்னு இவர் ஒவ்வொன்றும் உயிரளபடிக்கும் அப்படி சொல்லுவார். உயிரளபடை, அளவு, புழுகுன்னு ஒரு சொல்லு இருக்குதுன்னு அதுல சொல்லுவார் அவரு. ஒவ்வொன்றுத்துக்கும் அவர் சொல்லின்னு வருவார். அப்ப இந்த இடத்துல அவர் வந்து 3 பெயர்களை அக்கேனா பெரும் என்பதை முத்துவீரியம் என்ற நூல்ல சொல்லுகின்றார். அடுத்து வந்து சுவாமிநாதம் உண்ணுமலால் குரிலின் கீழ் உயிர் வழி மேல் குரிலின் கீழ் உயிர் வழி மேல் அங்காந்துரத்து ஒளியால் ஒற்றியல் போல் உதித்திடும் ஆயுதமே. ஒற்றியல் போலவே அது உதிக்கும். அதாவது குறில் கீழே, குறிலுக்கு முன்னாடி நிற்கும், உயிர் வழி அடுத்து நிற்கும், நடுவுல வந்து உங்களுக்கு உயிர் வழி மேல். ஆனா இது இடையில நிற்கின்ற செய்தி இவர்கிட்ட இல்ல. உண்ணுமலால் குரலின் கீழ் உயிர் வழி மேல்னு சொல்லிட்டாரு. அப்ப நடுவுல ஒண்ணு சொல்லல பாருங்க. அவரு இடையில வருன்ற செய்தியை சொல்லல. யாரு? சுவாமிநாத ஆசிரியர் சொல்லல. ஆனா குரலின் கீழ்னு சொல்லிட்ட முதல் எழுத்து சொல்லிட்டாரு, உயிர் வழி மேல்னு சொல்லிட்டாரு. அப்ப எங்க வரும்? இடையில வரும்னு நம்ம வந்து பொருள் எடுத்துக்கணும். இடையில வரும் என்பதை நாமே பொருள் கொள்ற மாதிரி இதுல வந்துக்கிறார். எப்படி உங்களுக்கு வாயை திறந்த அக்கு, எப்படி உங்களுக்கு ஆனா வாயை திறந்தால் வருகிறதோ அது போல அக்கைனாவும் உங்களுக்கு வரும். இது தோன்றுகின்ற இடம் வந்து நாம் முன்பே பார்த்தோம். தோன்றுகின்ற இடம் உரை ஆசிரியர்களால் பல வகையாக சொல்லப்படுகின்றன. உச்சந்தலையிலே அக்கைனா தோன்றும் என்றும், அல்லது மார்பை இடமாக கொண்டு வல்லினம் தோன்றுகின்ற இடத்திலே இது தோன்றும் என்றெல்லாம் பல கருத்துகள் இந்த ஆயுத தோன்றுகின்ற இடத்தை குறித்து இருக்கின்றன. சரி, சுவாமிநாத ஆயுதம் இடை மேவும். இப்ப இவரை பாரு, சுவாமிநாத ஆசிரியர் முதல்ல எது வரும்னு சொல்லல, கடைசியா எது வரும்னு சொல்லல. மொத்தம் ஆயுதம் முதல்ல வராது, இறுதியா வராது, இடையில மட்டும்தான் வரும் என்ற செய்தியை மிக அழகாக பதிவு செய்துட்டார். நடுவு ஆயுதம். வீர சோழன் வந்து இன்னும் அவர் இன்னமும் அவராது ஆயுதம் இடைமேவுன்னு 3 சொல்ல கொண்டு வந்தாரு. இவர் வீரசூழி ஆசிரியர் நடுவு ஆயுதம், நடுவுல தான் ஆயுதம் வரும் என்ற 2 சொற்கள்ல இதற்கான நூற்பாவை அவர் செய்து விட்டார். சரி, அதன் இந்த முன்னர் என்ற சொல்லும் பின்னர் என்ற சொல்லும் உங்களுக்கு வந்து சென்ற முறை நடத்திய பாடம் தான் இது. முன்னர் என்று சொன்னா வலது பக்கமா இடது பக்கமா? இப்போ ஒரு சொல்லு இருக்குன்னு வச்சுங்க, வந்தான். வந்தான் என்பதை முன்னர் என்று நம்ம வந்து வானாவை சொல்லணும்னா வானா முன்னரா, கடைசியில இருக்கிற வந்தான் இன்னும் முன்னரா, இன்னும் சொல்லணும், இன்னும் கடைசி எழுத்துன்னு சொல்லட்டா, இறுதி எழுத்துன்னு சொல்லட்டா, இப்படி ஒரு குழப்பம் வரும். வானாவை பின் எழுத்துன்னு சொல்லட்டா, இன்னென்னாவ பின் எழுத்துன்னு சொல்லட்டா. வந்தான் என்பதை இப்ப நீங்க சொல்லும் போது வானா, இப்ப நான் வந்து ஒரு கேட்கறேன்னு வச்சுங்க, ஒரு கேள்வி, வந்தான்ல எது முதல் எழுத்துப்பா என்று கேட்டா வானா முதல் எழுத்துன்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா அதான் இருக்குது. இன்னன்னா இறுதி எழுத்துன்னு சொல்லிடுவீங்க இல்லையா? ஆனால் எழுதுகின்ற பொழுதுதான் வானா என்பது எழுதும் இடத்தால்
வானா என்பது பின்னெழுத்து. எழுதுகின்ற முறையில் எழுதும் இடத்தால் எழுதுகின்ற பொழுது வானா என்பது பின்னு சொல்லணும். ஏன்னா வானாவை நீங்க எழுதிட்டு கடைசியா இன்னொன்னாவை எழுதிங்க, அப்ப கடைசியா போய் நிக்கிற எழுத்து முன்னெழுத்து. எழுதுகின்ற அடிப்படையில் எல்லாம் தெளிவா வாங்கிக்கிங்க. ஒரு எழுத்தை எழுதுகின்ற அடிப்படையில் வந்தான் என்று சொல்கின்ற பொழுது எழுதும் இட அடிப்படையில் வானா என்பது பின்னர், இன்னன்னா என்பது முன்னர். இது புரிஞ்சுக்கணும். எழுதுகின்ற அடிப்படை அது இடம் என்று சொல்லணும். இட அடிப்படையில் இதுவே சொல்கின்ற பொழுதுன்னு வச்சுக்குவோம். சொல்றோம், வந்தான்னு சொல்றீங்க, வந்தான் சொல்கின்ற பொழுது வானா என்பது முன்னர். ஏன்னா சொல்கின்ற போது ஓசையில எது முன்னாடி வருகிறது? வானா என்ற ஓசை முன்னாடி வருவதால் சொல்லும் கால இடம் அது, எழுதும் இடம் இது. இடம் ரெண்டு வகையா படும். கால இடம் என்பது சொல்லுதல், எழுதும் இடம் என்பது காலம் என்பது காலமுன் என்பது சொல்லுதல், இடமுன் என்பது எழுதுதல். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். காலமுன், இடமுன், காலப்பின், இடப்பின்னு 4 வகையா வரும். இந்த இடம், இந்த பாட்டு எல்லாமே உள்ள இருக்கிற பாட்டு எல்லாமே எது முன்ன எது பின்ன என்பதெல்லாம் போட்டு குழப்பிக்க கூடாது. அது காலத்தாலா அல்லது இடத்தாலா என்பது நாம் தான் பொருள் எடுத்துக்கணும். அது நூற்பால பொருள் இருக்காது. நாம் தான் குறியதன் முன்னர் என்பது என்ன எப்படி சொல்லும்? இப்ப குறியதன் முன்னர் காலத்தின் முன்னரா இடத்தின் முன்னரா? குறியதன் முன்னர் நாங்க பேர் வச்சாரு இல்லையா? குறியதன் முன்னர்னா எப்ப குறிக்கு முன்னாடி வருது, அப்ப அது காலத்தின் முன்னரா இடத்தின் முன்னரா? குறியதன் முன்னர் என்ன நுட்பா? குறியதன் முன்னர் ஆயுத புள்ளி குறிக்கு முன்னராக வரும். அப்ப இட முன்னர் அதுன்னு அர்த்தம். குறியதன் பின்னர்னு சொல்லியிருந்தானா அதுக்கு முன்னால் குறிலுக்கு முன்னால போவோம் அந்த எழுத்து. அக்கேனா அந்த குறியலுக்கு முன்னாடி வந்தா அது முன்னர் சொல்கின்ற பொழுது. இது இட முன்னர் போது இடத்தால் 2வது வர எழுத்து முன்னெழுத்தா வரும். அதை தொடர்ந்து 3வது வர எழுத்து முன்னெழுத்து. இடத்தை பொறுத்து, எழுதுகின்ற இடத்தை பொறுத்து 4வது வர எழுத்து முன்னெழுத்து, 5வது வர எழுத்து முன்னெழுத்து, 6வது வர எழுத்து முன்னெழுத்துன்னு போகணும். அப்ப முன்னாடி வர முதல்ல தொடங்கி எழுதுகின்ற எழுத்து பின்னெழுத்து. வந்தான் என்பதுல இடம் கணக்குல நீங்க பாத்தீங்கன்னா வானா என்பது இடக்கணக்குல பின்னு, வந்தான்ல இன்னு என்பது முன்னுன்னு எடுக்கணும். சொல்லுகின்ற அடிப்படையில நீங்க எடுத்தீங்கன்னா வானா என்பது முன்னு, வந்தான்னு சொல்லிட இன்னு பின்னுன்னு சொல்லணும். அது கால அடிப்படை. அதான் உங்களுக்கு விளக்கி எழுதியிருக்கிறேன். ஒலித்தல் என்பது காலம், காலமும் கால பின்னு பொருள் எடுக்கணும். எழுதல் இடம், எழுதுகின்ற இதை இடமும் இட பின்னு எடுக்கணும். வலம் பக்கம் முன், இடப்பக்கம் பின். வலப்பக்கம் முன் எழுதுதல வலப்பக்கம் முன், இடப்பக்கம் பின் எழுதுகின்ற பொழுது சொல்லின் தொடக்கம் இடத்தால் பின் என்று வழங்கப்படும். இடத்தால், சொல்லின் தொடக்கம் இடத்தால் பின் என்று வழங்கப்படும். முடிவு இடத்தால் முன் என்று வழங்கப்படும். இடத்தால் சொல்லின் தொடக்கம் இடத்தால் பின் என்று வழங்கப்படும். முடிவு இடத்தால் முன் என்று வழங்கப்படும். முன் என்பது கால முன் என்றும் இடமுன் என்றும் இருவகைப்படும். வந்தான் என்ற சொல்லில் ஒலிக்கும் போது முதலில் வெளிவரும் வகரம் காலமுன் எனப்படும். எழுதுதற்கு எழுதக்கண் இறுதியில் எழுதப்படும் நகரம் இடமுன் எனப்படும். பாருங்க, இங்க எழுதுகின்ற போது அது இடமுன். அப்ப அந்த இன்ன கால பின்னு சொல்லணும். முன்னர் கூறுவாம் என்றால் முன்னர் என்பது இடமுன் ஆகும். ஈண்டு கூறியது முன்னர் என்பது இடமுன் ஆகும். இடமுன் இப்ப உங்களுக்கு சொன்ன தானே, இடமுன் அதுக்கு முன்னால ஆயுதம் குறியதன் முன்னர் என்பது இங்க இடமுன் ஆகும் என்பது புரிஞ்சுக்கணும். முன்னே நீங்க அந்த முன்னாடி போக கூடாது. அப்ப முன் என்பது காலமுன் என்று ஒன்று உண்டு, இடமுன் என்று ஒன்று உண்டு. இதைதான் இங்க தெரிஞ்சுக்கணும். இதை நூற்பாக்களை நீங்க போகின்ற இடங்கள்ல தெரிஞ்சுக்கணும். சொல்கின்ற பொழுது, உச்சரிக்கின்ற போது காலம், அதுதான் உச்சரிப்பது காலம். அந்த இடத்திலே முதல் எழுத்து முன் என்றும் பின் எழுத்து பின் என்றும் வழங்கப்படும். ஆனா எழுதப்படுகின்ற போது அது மாற்றி வரும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். இது பெரிய செய்தி அல்ல. நூற்பாவுக்கு உரை காண்பதற்கு இது உங்களுக்கு பயன்படும். கீழே அதுக்கப்புறம் செய்தி இருக்குதாமா?
சரி, இன்னும் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் ஏத்துக்குமா. இந்த 2 வரி இருக்குது. இடமும் இது இல்ல, இது இல்ல. இந்த இதை ஏத்து 4வது பக்கம் வரணும். இதுக்கு மேல போகணுமா, இன்னைக்கு மேல போகணும். நீங்க பக்கத்தை ஒரே பக்கமா வச்சீங்க, ரெட்டை பக்கமா வச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வரும். இல்ல அதுதான் நான் அந்த இதெல்லாம் அது எங்க அதுல அடுத்த பேஜ் காணையில அதுல சரி விடுங்க, அது ஒண்ணும் செய்தி, நான் வாயாலே படிச்சிடுறேம்மா. இவ்வாறு பின் என்பதும் காலத்தை ஒட்டியும் இடத்தை ஒட்டியும் இருவகைப்படும். வந்தான் என்ற சொல்லி நகரம் கால பின் ஆகும், வகரம் இடப்பின் ஆகும். இவ்வாறே பின் என்பதும் காலத்தை ஒட்டியும் இடத்தை ஒட்டியும் இருவகைப்படும். வந்தான் என்ற சொல்லி நகரம் கால பின்னாகும், அது காலத்தால் இன்னும் வகரம் இடப்பின்னாகும். இது ஒண்ணுல குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும். முன்பின் அவ்வளவுதான். சொல்கின்ற பொழுது சொல்லப்படுகின்ற முதல் எழுத்து முன், இறுதி எழுத்து பின். எழுதப்படுகின்ற போது எழுதுகின்ற முதல் எழுத்து பின், இறுதியாக வருகின்ற எழுத்து முன். இதை மட்டும் தெரிஞ்சீங்கன்னா போதும். வேற ஒண்ணு இதை அவங்க பின் முன்னு இதை மாத்தி மாத்தி உரையில சொல்லி இருக்கிறாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல இன்றைய பாடத்துல இந்த பாடத்துல உங்களுக்கு ஏதாவது புரியவில்லை என்றால் நீங்கள் ஐயத்தை தொடுக்கலாம். வணக்கம் ஐயா. யாருமா? பேரை சொல்லி கேளுங்கம்மா. விஜிஜெகன். விஜிஜெகன். அங்காந்துரத்து என்றால் என்ன ஐயா? என்னம்மா? அங்காந்துரத்து என்றால் என்ன? எங்கம்மா இருக்குது? உண்ணுமலால் குரலின் கீழ் உயிர்வெளி மேல் அங்காந்துரத்து. அது அங்காத்தல். அந்த நூற்பாவுக்கு நீங்க கேட்டீங்களா? அங்காந்து ஆங்காந்துரத்து உரத்து, அதாவது அங்காந்து உரத்துன்னு எடுக்கணும், பிரிக்கணும். அத அங்காத்தல் என்றால் வாய் திறத்தல். அங்காப்புடைத்துன்னு முதல் நூற்பால படிச்சிருப்போம் இல்லையா? அங்காப்புடைத்துன்னு சொன்னா வாயை திறத்தல். அது உரத்துன்னா இன்னும் வன்மையாக வாயை திறப்பதா, வன்மையாக அந்த வாயினுடைய பகுதி வேலை செய்வதால் திறப்பதால் உங்களுக்கு அக்கு என்று வருகின்ற போது வன்மையாக வரும் உரத்து. அங்காத்துரத்து என்று அதான் அர்த்தம். வாயை திறந்து நல்ல வன்மையாக ஒலிப்பதால் அந்த இக்கு வரும். நன்றி ஐயா. சரி, நல்ல ஒரு ஐயம்தான். நானே அதை பிரிச்சு பார்க்கல. ஏன்னா நான் நூற்பா எழுதுவதே 3 மணி வரைக்கும் எழுதின்னு இருக்கிறோமா. நிலையாச்சா சொன்னாங்க, ஐயா நன்றி, எல்லாரும் பயன்படுகிற. உண்மையில் பயன்படுவது உங்களை விட எனக்குத்தான் மிக அதிக பயன். நான் இதையெல்லாம் படித்தது என்னுடைய 14 அகவையில். ஒரு சமயம் நான் பேராசிரியராக பணிக்கு போயிருந்தால் இதை இன்னமும் நிறைவாக ஆற்றல் பெற்றிருப்பேன் நான். அதுக்கப்புறம் நன்னூல் இலக்கணம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டோம். அதுக்கப்புறம் ஒரு 40 ஆண்டுகள் என்னுடைய பயணம் பாட்டுல தான் இருந்தது. பாட்டு எழுதுகின்ற பயணத்தை நான் மேற்கொண்டிருந்தேன். அப்ப பாட்டுல நிறைவாகவே நான் நிறைய எழுதியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 1 லட்சம் பாடல்களை நான் என் வாழ்நாளில் எழுதி முடிச்சிருப்பேன். அதனால எப்பயா நீங்களும் ஐயா என்ன பாட்டை எழுத மாட்டீங்கன்னு கூட நீங்க நினைக்க கூடும். நான் எப்பயாவது எனக்கு கருத்து உதித்தால்தான் பாட்டு எழுதுவேன். நல்ல கருத்து எனக்கு உதிக்கணும். இப்ப ஜெயசக்தி பிரபாகர்லாம் ஐயாவுக்கு 3 பாட்டு போட்டாகணும்னு எதையாவது பிடிச்சி எழுதிடுறீங்க இல்லையா? எதையாவது ஒண்ணு ஐயாவுக்கு இன்னைக்கு திங்கட்கிழமை வந்துட்டு நீங்க எப்படி அது என்ன வந்துன்னு தெரியல, தெருவுல போறது மரத்துல 2 கிளி உட்காந்துருந்தா அந்த கிளிய வான்னு போட்டு 2 பாட்டு 3 விருத்தம் எழுதி கடாசிட வேண்டியது. அது தொடக்க காலத்துல அப்படித்தான் வரும். ஒரு வெறி இருக்கும். பாட்டு எழுதுற ஒரு வெறி இருக்கும். இன்னைக்கு எழுதணும். இப்ப ரவீந்திர யாருமா இருந்தாண்டாரு ஜெயசக்தி பக்கத்துல பிரியங்கா எழுதணும்னு நினைச்சாலும் எழுதுறது இல்லை. எழுதணும்ன்ற ஆசையெல்லாம் இருக்குது பிரியங்காவுக்கு. ஆனா கற்பனையே வரல. இல்ல அது வெளிநாட்டு வாழ்க்கைன்னு வச்சுக்கோமே. நான் அதுக்காக அவங்களுக்கு ஆசை, எழுதணும் ரொம்ப ஆசை. இதோட 3வது முறையா கூட என்கிட்ட கேட்டுட்டாங்க, அம்மா நீ 1000வது முறை கேட்டாலும் ஒண்ணு எழுதுன்னு தான் சொல்லுவேன். நீ நினைச்சுக்கலாம் ஐயா எழுதாதேன்னு ஒரு நாள் சொல்லுவாரா?
என்ன நீங்க யாராவது நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாரும் ஏமாந்து போவீங்க. நீங்க எத்தனாவது முறையில வந்து கேட்டாலும் நீங்க எழுதுங்கம்மான்னு எவ்வளவு பெருந்தன்மை பத்தியா எழுதுங்கன்னு. அப்போ ஒரு வெறி. இப்ப நான்லாம் எப்படி எழுதும் நம்ம பாட்டு கருத்து கிடைக்குதான்னு பார்த்துக்கினே இருப்பேன். எப்படி கருத்து கிடைக்கும், எப்படி எழுதலாம், இல்ல உங்களுக்காக சில பேருக்கு எழுதி காட்டுவேன். சில பேர் எழுதுவாங்க, அந்த கருத்து சிறப்பா இல்லைன்றதுக்காக நான் எழுதி காட்டுவேன். இப்படி வரணும். இப்ப நான் ஒரு கருத்து நான் ரொம்ப நாளா வச்சிருக்கிறேன் எழுதுறதுக்காக. ஒரு கருத்து, காட்டுக்கு போறோம். காட்டுக்கு போனோன்னா அங்க நிறைய விலங்குகள்லாம் இருக்குது. அந்த விலங்குகளோட நான் நட்பு கொள்றேன். இது ஒரு கருத்து. விலங்குகளோட நட்பு கொள்றேன். இப்போ ஒரு செய்தி, அந்த காட்டின இறுதியில நான் ஒன்று சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்னா, விலங்குகளை கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆனா மனிதனுடைய தன்மையை நம்மளால் உணர முடியவில்லை என்பது இறுதியான பாட்டுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து. அது கூட இன்னொன்னு சொல்லுவேன், மனிதர்கள் நல்ல நெறியோடு வாழணும்னு இறுதி பாட்டுல சொல்லு. இது வந்து பாட்டினுடைய மூல கருத்து. விலங்குகளை கூட இந்த விலங்கு புலினா கடிக்கும், குரங்குன்னா துள்ளினே இருக்கும், ஒரு இடத்துல நிக்காது, இந்த மரத்துக்கு அந்த மரத்துக்கு தாவும், அதுக்கு அடக்கம் இருக்காது. இதெல்லாம் பாட்டு. இந்த பாட்டுல இது வரைக்கும் என்ன குரங்கை பத்தி என்ன சொல்லிடலாம்? கூத்தாடும், புலி அடிக்கும், இப்படிதான் கற்பனை வரும் இல்லையா? இப்ப ஜெயசக்தி நாளைக்கு பாட சொன்னா புலின்னு பாடினா எங்க தேசத்து கொடியில புலி பறக்குதுன்னு ஜெயசக்தி பாடுவாங்க. அது ஒரு கருத்து வந்துடும், எங்க தேசத்து கொடி புலி இன்னும் ஒரு கருத்து வரும். இப்ப நான் பாடுறேன், புலிக்கு முதல் பாட்டு, புலியை கூட்டு நண்பர் ஆக்கிக்கின்னு, ஏன்னா எல்லாரும் நண்பர் ஆக்கிக்கிறேன் காட்டு உள்ள கற்பனையில ஒரு விருத்தத்துல இதை சொல்லிடுவேன். ஏனையெல்லாம் எனக்கு ரொம்ப தோஸ்தாயிட்டாங்க, ரொம்ப தோஸ்தாயிட்டாங்க எனக்கு. அதுல பெண் தோழிகளும் இருப்பாங்க, ஆண் தோழிகளும் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் ஒரே விருத்தத்துல சொல்லிடும் நட்பாயிட்டாங்கன்னு. ஏனைக்கு முதல் நாள் யோகாசனம் சொல்லி கொடுத்து அது உடம்பை இழைக்க வைக்கிறது. முதல் பாட்டுல இழைக்க வைக்கலாமா ஏனைய? குரங்குக்கு அடக்க உடைமையை கத்து கொடுத்து எங்கேயும் போகாதன்னு அடக்கமாயிரும் சொல்லி கொடுக்கணும் ரெண்டாவது பாட்டுல. மூணாவது பாட்டுல இந்த சிங்கம் புலிய கூட்டு கொல்லாமைய கத்துக்குன்னு வள்ளலார் நெடியில வாழுங்க இன்னும் மூணாவது பாட்டுல சொல்லி கொடுக்கணும். ஒட்டக சிங்கிய கூட்டு வெயிட் அடிக்க வச்சு கொஞ்சம் உயரத்தை குறைக்கணும். இவ்வளவு உயரம் போனா உனக்கு எவன் பொண்ணு கொடுப்பான், யாரு உனக்கு பொண்ணு கொடுப்பாங்க, இவ்வளவு உயரம் ஆகாதடா, எங்க தமிழிலே உயரம் வந்து 5 உயரம் தான் இருக்குது, நீ என்ன 100 உயரத்துக்கு இருக்கிற என்ன? அதுக்கு வந்து ஒரு இதை சொல்லி கொடுக்கணும். இப்படி ஒரு புதிய கருத்து, புதிய சிந்தனை. இந்த புதிய சிந்தனையோடு ஒவ்வொரு விலங்குகளையும் அழைத்து, இன்னும் ஒரு விலங்கு புள்ளிமான் துள்ளினே இருக்கும், முயல் குட்டி இருக்கும், அந்த முயல் குட்டிக்கு என்ன கருத்து சொல்வது, புள்ளிமானுக்கு என்ன கருத்து சொல்வது, இதெல்லாம் எனக்குள்ள இருக்கு, நான் எல்லாத்தையும் இங்க சொல்லிடக்கூடாது, பாட்டா வரும்போது பாத்துங்க சரித்தானா? இப்படி ஒரு புதிய கருத்து வருகின்ற பொழுதுதான் ஒரு பாட்டை நான் எழுத ஆரம்பிப்பேன். இப்ப எல்லாரும் வந்து இதுல நீங்க எல்லாரும் மே தினத்துக்கு பாட்டு எழுதுனீங்க. என்ன எழுதுனீங்க? உழைப்பாளர் வாழ்க, தொழிலாளர் வாழ்க, உழவர் வாழ்க, இதுதான் எழுதுனீங்க. நான் என்ன எழுதுனேன்? நான் எழுதின பாட்டு போடல தெரியுமா? எதிர்நிலையான பாட்டு. மே தினத்துக்கு எதிர்நிலையான பாட்டை நான் எழுதினேன். 3 பாட்டு மே தினத்துக்கு போட்டிருந்தேன். அதாவது பாட்டு எழுதுகின்ற தொழிலாளி வாழ்கன்னு ஒரு பாட்டு போட்டிருந்தேன். 3 பாட்டு நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? ஆனா இன்னொரு 10 பாட்டு எழுதினேன். அதை நான் பயிலரங்கத்துல போடல. என்னுடைய 3 இதுல இருக்குது, என்னுடைய வலைதளத்துல இருக்குது அந்த 10 பாட்டு. தொழிலாளிகளே இல்ல, யாருக்கு போய் நானு வாழ்த்து சொல்ல? தொழிலாளிகளே இல்லை இந்திய நாட்டுல, எல்லாம் கையூட்டு, எல்லாம் சும்மா உட்காந்துன்னு வீட்டுல உட்காந்துன்னு சாப்பிடறதுக்கு என்ன வழின்னு பாக்குறான். கடன் வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறான், புடுங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறான், உழைச்சு சாப்பிடணும்னு என் கண்ணுல எவனும் இந்த தடவை ஊர்ல படல. பெரும்பான்மை உழைப்புல இன்னைக்கு உலகம் இல்லை என்பதை வலியுறுத்தி ஒரு பாட்டை நான் 10 பாட்டு எழுதினேன். இப்ப இது மாற்று கருத்து. அதாவது தொழிலாளர்கள் வாழ்க வாழ்கன்னு பாடின்னு இருக்கிற ஒரு கட்டத்துல தொழிலாளிகளே இல்ல, தொழிலாளிகள் எல்லாம் கையூட்டு, எல்லாம் எங்க ஊருக்கு போனாமா எல்லாம் வந்து புரோக்கர் வேலை தாமா செய்யறாங்க. வீட்டுக்கு புரோக்கர், யாரும் வந்து வேலை செய்து அத பட்டினி கடந்து கடன் வாங்கின்னு சாப்பிட்றாங்களே தவிர, என் கன்னியாகுமரிக்க பார்த்து சொல்றேன், நல்லவங்க இருக்கிறாங்க, அது 1% இருக்குது, அதனால்தான் உலகம் இயங்குது. அப்படி ஒரு புதிய சிந்தனைகள் தான் பாட்டை நம்ம படிக்கும். சரி, இது அடுத்து பாட்டியல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. அடுத்து உங்களுக்கு
உயிர்மை 216 உயர் ஆயுதம் 8 என்பது உயர் ஆயுதம் என்பது தன்னுடைய ஓசையிலே குன்றாமல் ஒலிக்கின்ற ஆயுதம் உயர் ஆயுதம் என்று சொன்னார் என்பதை நாம் பார்த்தோம். அடுத்த பாடம் உங்களுக்கு நடத்தித்தான் ஆக வேண்டும். நடத்தாமல் போனால் சரி வராது, நேரம் ஆனாலும் பரவாயில்லை. அடுத்த பாடத்தை போடுங்கம்மா. அடுத்து உங்களுக்கு வருவது உயிரளபடை. அடுத்து உங்களுக்கு இந்த இரண்டுக்கு பின்னால் அவர் சொல்லுகின்ற செய்தி எல்லாம் அடுத்து வருகின்ற இரண்டு சொல்கிறார். உயிரளபடை, ஒற்றளபடை. ஒரு எழுத்து தன்னுடைய ஓசையில் கூடி ஒலிக்கின்ற இடங்கள் உண்டு, தன்னுடைய ஓசையில் குறைந்து ஒலிக்கின்ற இடங்கள் உண்டு. இதை புரிந்து கொள்ள வேண்டும். எழுத்து தன் ஓசை இயற்கையா ஒலிக்கின்ற இடங்கள் எப்போதும் உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்திலும். ஆனா சில இடங்களில் சில எழுத்துகள் தன் ஓசையில் 2 மாத்திரை உடைய ஓசையில் 3 மாத்திரையாக ஒலிக்கின்றன. அரை மாத்திரை உடைய எழுத்து 1 மாத்திரையாக ஒலிக்கின்றன. அதைத்தான் உயிர் அளவு எடை என்று சொல்ற. அது உயிர் அளவு எடைன்னு பிரிக்கணும். உயிரளபடை உயிரளபடைன்னு படிக்க கூட எழுதக்கூடாது. உயிர் அளவு எடை. எடுத்தல், அதாவது உயிர் என்பது உயிரெழுத்து, அளவு என்பது அளவு மாத்திரை, எடை என்பது கூடி ஒலித்தல். எடுத்தல் எடை, படுத்தல் படை, தொடுத்தல் தொடை, இப்படி வரும் அந்த சொல்லாட்சிகள். அந்த சொல்லாட்சி அப்படியே அடுக்கின்னு போனா தொடுத்தல் தொடைன்னு வரும். இங்கு எடுத்தல் என்பது எடை, அதாவது உயிர் நீண்டு அளவு எடுத்தது இன்னும் அதுக்கு பொருள். அவ்வளவுதான் எடுக்கும். இந்த உயிரளபடை எத்தனை வரும்னு சொல்லி இருக்கிறார் நம்ம கிட்ட. இந்த எண்ணிக்கையில நன்னூலார் எண்ணிக்கையை கொடுத்துட்டு ஒரே ஆசிரியர் படாத பாடுபடுத்திட்டாரு. இன்னைக்கு உள்ள ஆய்வாளர்களையும் படாத பாடுபடுத்துறாரு. எல்லாம் இந்த 7-3ன்னு சொல்லிட்டார். முதல் நூற்பாவில உங்களுக்கு எந்த நூற்பாவில சொல்லியிருப்பாரு? முதல் இந்த தொடக்க நிலையில வருகின்ற ஒரு நூற்பாவில உயிரளபடை 7-3ன்னு சொல்லியிருப்பார். அந்த 7-3ஐ உரையாசிரியர்கள் நிரூபிக்க வேண்டிய, எடுத்து சொல்ல வேண்டிய. இப்ப நமக்கு 7-3ன்னு சொன்னது நமக்கு எப்படிங்க 7-3 உயிரளபடை 7-3 நம்ம எப்படி உரையாசிரியர்கள் நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? உயிரளபடை 7-3 21 7-3ன்னா எதை வச்சு நம்ம உயிரளபடை 7-3ன்னு தெரிஞ்சுக்கிறது? ஒரே ஆசிரியர்கள் அதை தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். மயிலநாதர் அவருடைய தன்னுடைய அறிவின் நுண்மையால் அந்த 7-3 எப்படி வரும்னு அவர் சொல்ல, அவரை தொடர்ந்து ஒரு 20 உரை ஆசிரியர்கள் உயிரளபடை 7-3 என்பது நிரூபிச்சுக்கினே வராங்க. பின்னே வந்த உரை ஆசிரியர் சிலர் அந்த உயிரளபடை 7-3 என்பதை மறுத்து இது பொருத்தமா இல்ல என்னத்த பதிவு செய்யறாங்க. இப்ப இசை கெடின் மொழி முதல் இடை கடை நிலை நெடில் அளவெடும் அவற்றின் இனக்குறில் குறியே. இந்த நூற்பாகம் மட்டும் முதல்ல விளக்கத்தை பார்த்துருவோம். இசைக்கெடின்னா ஒரு பாட்டுல சீரோ தலையோ தடுக்குதுன்னு வச்சுங்க, தலை தட்டுதுன்னு வச்சுக்கோ. தலை தட்டுதுன்னா உங்களுக்கு தெரியும். இசைக்கெடி இல்ல ஒரு சொல்கின்ற பொழுது இனிமையா இல்லாமல் இருக்கிறது. ஆகான் என்ன இருக்குது? அங்க ஆயுதம் வந்தது இல்லையா, அகான்னு. அப்ப இசைக்கா தானே வந்தது. அதுபோல இந்த இடத்திலையும் இசை கெடுகின்ற பொழுது சில எழுத்துகள் உயிரெழுத்து அளவெடுக்கும்னு சொல்லவர். இசை கெடின் அது எப்படி எல்லாம் அளவெடுக்குன்னு பின்னால நம்ம பார்ப்போம். பின்ன எப்படி எல்லாம் வரும், உயிரளபடை எத்தனை வகையா வரும்னு கீழே இருக்குது. இசை கெடின் ஒரு சொல்லுல இசை கெடுகின்ற பொழுது அது சொல்லாக இருந்தாலும் சரி அல்லது பாட்டாக இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, இசை அங்க நல்லா இல்லைன்னா அந்த இடத்துல உங்களுக்கு உயிர் அளவெடுக்கும் முதல் கருத்து. அந்த அளவெடுக்கிறது மொழி முதல்ல எடுக்கும். ஒரு சொல் மொழி முதல், அந்த அளவெடுக்கிறது மொழி இடையில எடுக்கும், அந்த அளவெடுக்கிறது மொழி கடையில எடுக்கும். இன்னும் 3 இடங்களில் உயிர் அளவு எடுக்கும்னு சொல்லியிருக்கிறார். 3 இடம். மொழி முதலாகவும் அளவெடுக்கும். மொழி முதல் அளவெடுக்கிறதுனா முதல் எழுத்து. இப்ப கீழங்க வாகைன்னு இருக்குது பாரு. வாகை, வா ஆனா போட்டு கையின்னு வா ஆகைன்னு படிக்க கூடாது. இத ஆனா என்றது சொல்லக்கூடாது.
இந்த அளவு எடுத்து இங்க நான் எழுதி இருக்கிறேன் இல்லைங்களா, எந்த இடத்துல நமச்சிவாய வாழ்க, இந்த அந்த பாட்டுல நீங்க போயிட்டா வானா பக்கத்துல ஒரு ஆ இருக்கும், பார்த்துருக்கிறீங்களா? பழைய நூட்கள்ல பாத்தீங்கன்னா நமச்சிவாய வாழ்க, வாழ்கன்னு சொல்லணுமே. வானாவை வந்து 2 மாத்திரை வானாவுக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு மாத்திரை அந்த வானாவை இன்னொரு சிட்டிக்கு நீங்க சேர்த்து படிக்கணுமே தவிர ஆழ்கன்னு படிக்க கூடாது. அந்த அந்த உயிரெழுத்து சொல்லக்கூடாது. அந்த உயிரெழுத்து எதுக்கு அங்க வந்து இருக்குதுன்னா அளவு எடுத்திருக்குதுன்னு உங்களுக்கு உங்களுக்கு காட்டும் பொருட்டு குறியாக வந்திருக்குது. அது படிக்கிறதுக்காக வரல, காட்டும் பொருட்டு குறியீடாக வந்திருக்குது. அப்ப அந்த முதல் இருக்கின்ற அந்த வானாவைத்தான் நீங்க இன்னொரு மாத்திரை 2 மாத்திரை உள்ள எழுத்த 3 மாத்திரையாக நீங்க படிக்கணும், நீட்டி ஒழித்து படிக்கணும். அப்ப அந்த வாழ்க என்பது தேமாவாக இருந்த அந்த வாழ்க, தேமா தானே வாழ்க, சாதாரண வாழ்க அளவு எடுக்காதுன்னா தேமா இல்லையா, தேமா. ஆனா இப்ப ஆனா வந்து விட்டால் அந்த ஆனாவை ஒரு நேரசையாக கணக்கெடுக்க வேண்டும். இப்ப வாழ்க்கை என்ன சீரு, தே மாங்காய். வானாவை நீங்க நேரசையா கணக்கெடுத்தீங்கன்னா வா கோடு ஆ ஒரு இழு போட்டு இழுக்கு பக்கத்து ஒரு கா போடணும் வாழ்க. ஆனா படிக்காது தேமாங்காயின் கணக்கெடுத்தா நமச்சிவாய வாழ்க, இந்த வாழ்கை பத தேமாங்காய ஆனாத்தான் நாதன் என்பது தலை தட்டாமல் வரும். புரியுதா? வாழ்க மட்டும் போட்டு இருந்தா அளவு எடுக்காம இருந்தா வாழைக்கு நேர்முன் நேரே வந்து தலை தட்டும். புரியுதா உங்களுக்கு? அதான் இசைக்கெடுது. இசைக்கெடின்னு நாங்க எழுதியிருக்கிறாரு பாருங்க. இசைக்கெடுதல் என்பது தலை சீரும் தலையும் குன்றுகின்ற இடத்தில் அளவெடுக்கும். அதுதான் உங்க நமச்சிவாய வாழ்கன்னு சொன்ன. அது மொழி முதல்ல அளவெடுக்கிறது வந்து முதல் எழுத்து அளவெடுக்கிறது. இங்க பாருங்க, இந்த முதல்ல போட்டு இருக்கிற அப்ப அளவெடுக்கிறது எதுன்னு முதல்ல சொல்லிடுறேன். அது தெரியலதான் உங்களுக்கு இங்க புரியும். அளவு எது எடுக்குன்னா பல வகையா இலக்கண நூல்கள் அளவு எடுக்கிற செய்திகள் பல வகையா பேசப்படும். நன்னூலார் பேசுகின்ற அளபெடை என்பது நெடில் எழுத்துகள் 7 அளவெடுக்கும். இத முதல்ல புரிஞ்சுக்கணும். நெடில் எழுத்து என்னன்னா ஆ இ உ ஏ ஐ ஓ ஓ அவ், ஓ ஓ அவ் 7 எழுத்து. இந்த உயிர் எழுத்து மட்டும் இல்ல, இதுக்கு இதோட ஏறிய உயிர்மை எழுத்தும். இப்ப வாங்க, வாகை என்பது என்ன, இவ்வு ஆவண்ணா. ஆவண்ணா என்ற எழுத்து இந்த இடத்திலே உயிர். இப்ப வாகைன்னு நீங்க போட்டீங்கன்னா இதை நீங்க என்ன படிப்பீங்க, என்ன சீரா எடுப்பீங்க? முள்ளினாச்சா சொல்லுங்கம்மா. வாகை என்பதை ஆனா இல்லாம என்ன சீரு? தேமா. தேமா. வாகை என்பது தேமா. இந்த ஆன அளவு எடுத்த காரணத்தால் இப்போது இது தேமாங்காய் அளவு எடுத்துன்னா தேமாங்காய். இப்ப இது எங்க எடுக்குன்னா பாட்டுல தான் ஒரு சாதாரணமா ஒரே நடையெல்லாம் எடுத்துன்னு இருக்க மாட்டாங்க. பாட்டுக்குள் உங்களுக்கு அது பாட்டுலாம் பின்னால நீங்க பார்க்கலாம். பாட்டுக்கு உங்களுக்கு சீர்குன்றுகின்ற இடத்துல முன்னோர்களுடைய பாடல அளவெடுத்தத பார்க்கலாம். இப்ப இங்க ஆன அளவெடுத்தது, ஈகையில ஈன அளவெடுத்தது, ஊகம் ஊன அளவெடுத்தது, பேகன் ஏனா எடுத்து, தையல் ஐயன் அளவெடுத்து, தோரை ஓ அளவெடுத்தது, மௌவல் அளவெடுத்தது. மொழி முதலாக அளவெடுத்து வந்தன. இது எல்லாம் மொழி முதல் எழுத்து அளவெடுத்தது. சரி, மொழி இடையில அளவெடுத்ததுக்கு இங்க உங்களுக்கு காட்டியிருக்கிறார். படாகை படாகை ஆவ சொல்லக்கூடாது, படாகை. இப்ப இந்த தாவண்ணா ஆவண்ணா இதாபடி உங்களுக்கு 7 எழுத்து காட்டியிருக்கிறேன். பரீகம் பரீகம் இந்த ஈனா அளவெடுத்திருக்குது. இப்ப ஊனா அளவெடுத்துக்குது, ஏனா அளவு. இப்ப உங்களுக்கு இது எல்லாம் இடையில அளவெடுத்திருக்குது. இப்ப அடுத்து வந்த குரா இருக்குது. குரான் தான் படிக்கணும். ஆனா உங்களுக்கு அளவெடுத்திருக்கு. இப்ப குரா என்பது உங்களுக்கு வெறும் குரா மட்டும் போட்டா என்ன சீரு? ஒரு அசைதான். அது ஒரு அசை. குரில் நெடிலானது ஒரு அசை. என்ன ஜெகன் உங்களுக்கு புரியுதா? குரான்னா ஒரு அசைதான், அது ஒரு சீர் இல்ல. ஆனா அதை ஒரு சீரை ஆக்கிறதுனா நிலா ஒரு இடத்துல உங்க பாட்டுல வருது, நிலான்னு வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லு கிடைக்கல. அப்ப நிலா என்பதை நீங்க ஒரு தேமாவாக ஆக்கியது ஒரு வழி இருக்குது பாட்டுல. நிலா
அந்த நிலா ஆ வந்து ஒரு மாத்திரை சேர்த்து பக்கத்துல ஆனா இப்படி எல்லாம் தெரியாத ஐயா, நான் ஊர்பட்ட பாட்டை எழுதியிருப்பேன்னு சொல்லத்தானே தோணுது. இது தெரியாத போச்சு நமக்கு. எல்லாம் எங்கெங்கெல்லாம் தலை தட்டுதோ அங்கெல்லாம் ஒரு ஆணாவையும் ஒரு ஈனாவையும் போட்டு நம்ம பாட்டு தலை தட்டாம பார்த்துன்னு இருக்கலாமேன்னு நினைக்கிறீங்க. இது நம்ம முன்னோர்கள் ஓசைக்காக, அழகுக்காக, சீருக்காக, பாட்டை எளிதாக பாடுவதற்காக புறா என்கிற ராவண்ணா மொழி ஈற்றுல வந்திருக்குது. அப்ப இந்த இடத்துல இந்த 7 சொற்களும் மொழி ஈற்றி அளவெடுத்து வந்தன. உங்களுக்கு நமச்சிவாக உங்களுக்கு முதல்ல காட்டிட்டேன், உங்களுக்கு புரியும். இந்த உயிரளபடை 3 வகையாக வரும். இது கொஞ்சம் தூக்குங்கம்மா. செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. செய்யுளிசை அளபடை என்பது இந்த மேல நீங்க பாத்துக்கிறீங்க பாருங்க. செய்யுளுக்கு சீறுகள்லாம் எங்கெங்கெல்லாம் குறையுதோ, தலையெல்லாம் எங்கெங்க தட்டுதோ, செய்யுளிசை அளபடை. சீரும் தலையும் ஓசையும் சிதையும் இடத்து நெட்டெழுத்து அளபெடுத்து செய்யுளிசை அளபெடையாம். நெட்டெழுத்து 4 மாத்திரை வரை அளபெடுக்கும். இப்ப உங்களுக்கு ஒரு செய்தி, ஒரு எழுத்து தான் உங்களுக்கு நெடில் என்பது 2 மாத்திரை இல்லையா? இன்னொரு மாத்திரை இன்னொரு எழுத்து அளவெடுக்கும் போது 3 மாத்திரையா வருது. அப்ப தொல்காப்பியர் என்ன சொன்னாரு? எந்த ஒரு எழுத்தும் 3 மாத்திரைக்கு மேல அளவெடுக்காதுன்னு தொல்காப்பியருடைய ஒரு கருத்து. 3 மாத்திரைக்கு மேல 4 மாத்திரை அளவெடுக்கிறதோ 5 மாத்திரை அளவெடுத்து சொல்கின்ற இடமெல்லாம் தமிழ் எழுத்துல இல்ல. ஆனா என்ன 1 மாத்திரை தான் சொல்லணும், ஆவண்ணா என்னத்தை 2 மாத்திரை அளவு தான் சொல்லணும். பாட்டுல வருகின்ற போது அந்த ஆவண்ணா 2 மாத்திரை 3 மாத்திரையா வரும். இதை தவிர நீங்கள் மற்ற இடங்கள்ல சொல்கின்ற போது ஒரு 4-5 ஆனாவை போட்டு இதை அளவெடுத்துலாம் சொல்லக்கூடாது இயற்பாட்டுல. ஆச்சா, சரி. இப்ப ஏன்னா இந்த அளபடையில இன்னும் சில இசைப்பாட்டுன்னு ஒரு அளபடை இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது பிறகு சொல்ற மாதிரி இதை பாத்துக்கலாம். அளவெடுக்கும். இப்ப இந்த ஓசை குன்றுகின்ற இடத்துல அளவெடுக்கும். ஒவ்வொரு மாத்திரை அதாவது நெட்டெழுத்து சில இடத்துல 4 மாத்திரை அளவுக்கு அளவெடுக்கும். 3 மாத்திரை எடுக்கும், 4 மாத்திரை எடுக்கும். ஒரே ஆசிரியர்கள் எடுத்து காட்டிய காரணத்தால. ஆனா 4 மாத்திரைக்கு மேல பாடலில் இயற்பாடலில் எழுத்துகள் அளவெடுக்காது. வெண்பாவிலும் ஆசிரியர் பாவிலும் வஞ்சிப்பாவிலும் கலிப்பாவிலும் நெடில் 3 எழுத்தாக அளவெடுக்கும் அல்லது 4ஆக அளவெடுக்கும். ஒருபொழுதும் 5, 6 எல்லாம் எடுக்க கூடாது என்பதற்கு ஒரு செய்தி தொல்காப்பியத்தில் உள்ளது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். 2 மாத்திரையுடைய நெடில் 3 மாத்திரையா ஒலிக்கும். சில இடங்களில் அருகே 4 மாத்திரையா ஒலிக்கும். அதைத்தான் நீங்க அதாவது 4 மாத்திரை வரை அளவெடுக்கும். ஒரு சொல்லு 4 மாத்திரை, ஒரு எழுத்து 4 மாத்திரை அளவெடுக்கும் என்று சொன்னது நெடிலைத்தான் சொன்னது. ஒவ்வொரு மாத்திரை அளவிற்கும் ஒவ்வொரு குற்றெழுத்து அடையாளமாக வரும். அதாவது அளவெடுக்குன்னு காட்டுறதுக்கு உங்களுக்கு பக்கத்துல அதோட குற்றெழுத்து அடையாளமாக எழுதுவார்கள். அவை ஒவ்வொன்றும் நேரசையாக எண்ணப்படும். இப்ப பாருங்க, கீழே 2 மாத்திரை ஒலிக்கணும், 3 மாத்திரை ஒலிக்கிறேன். நாதரும் சொற்கள் நச்சுவை நல்கட்டும், நாதரும் சொற்கள் நச்சுவை நல்கட்டும், பாத்தரும் சீர்படைத்து. என்னுடைய எப்படி ஒரு பாட்டு இனிக்குமோ அது போன்ற உங்களுடைய நாட்களிலிருந்து வருகின்ற சொற்கள் எல்லாம் இனிமையாக இருக்கட்டும். இந்த பாட்டுல நான் எழுதியிருக்கிறேன். இதுல நான் என்பது ஒரே ஒரு அசைதான் இல்லையா? ஒரே ஒரு அசைதான், அது நேரசைதான். அந்த நேரசையை பக்கத்திலே அளவெடுத்து இப்பொழுது தேமாவாக இந்த அசையை நான் மாற்றியிருக்கிறேன். தேமாவாக நேர்முன் நிறை வருகின்ற தரும் சொல் நேர்முன் நிறை வந்திருக்கு. சரிதானா? இது போன்று இது மொழி முதலில் வந்தது. இதற்கண் ஓர் அசையாக நின்ற நெட்டெழுத்துகள் அளவெழுந்து ஈரசையாய் சீர் நிறைத்து நின்றன. புரிஞ்சு போச்சு. அடுத்து ஊரார் குறுநோய் உரைப்பாய் கடலை சேராய் வாழிய நெஞ்சு. இது திருக்குறள்ல உள்ள 1200வது பாட்டு. இது மொழி இடையில இந்த உரா என்ற சொல்லு ஓர் அளவெடுத்து புலிமாவாக இருந்தது
நிறையசையாக இருந்தது. இந்த உரா என்பது இப்ப புளிமாவாக ஆகி மாமுன் நேர் குறு என்ற நேர் வந்தது. இங்க பாருங்க, இப்ப இங்க குறு இது சரியா போச்சு. ஆனா இங்க செரா என்ற இடத்துல வாழின்னு வந்துக்குது பாருங்க. இங்க ஒரே ஒரு அளவு எடுத்தா நேர்முன் நேரும் தலை தட்டும் இல்லையா? நேர்முன் நேரும் தலை தட்டும். அப்ப அவரு அளவு எழுந்த அந்த ராவை மற்றொரு அளவு எடுத்து இந்த ரா நெடிலாகி இந்த ஆதாரம் 4 அளவு எடுத்திருக்குது. இது 2, இது 3, இது 4. 4 அளவு எடுத்து இது புளி கரு விலங்காயாக வந்திருக்கு. கரு விலங்காயில புளி மாங்காயா வந்திருக்குது. புளி மாங்காய், புளி மாங்காய் முன்னாடி வாழி என்ற நெஞ்சு வந்து மொழி இடையில வந்திருக்குது. சரி, அடுத்து அனிச்ச பூக்கால் கையால் பெய்தார் முசிம்பிற்கு நல்ல படா படை. இது வந்து படா என்று ஒரு அசை. இங்க அளவெடுத்து படா என்ன இங்க மொழி. அப்போ உங்களுக்கு 3 இடத்துக்கான பாடல்களை உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். மொழி முதல், மொழி இடை, மொழி கடை. மேற்கண்ட செயற்கள் ஓசை குறைந்து விடுத்து அளவெடுத்து சீரும் தலையும் நிறைக்க வருவனவற்றை செய்யுளிசை அளபடை என்ப. இதுக்கு பெயர் வந்து செய்யுள்ள தன்னுடைய சீர் குன்றுகின்ற இடத்தில், தலை தட்டுகின்ற இடத்தில் அந்த தலையையும் சீரையும் சரி செய்ய அளவெடுத்து வருவதால் அது செய்யுளிசை அளபடை என்ப அல்லது இசை நிறை அளபடை என்ப. என்ன, அதுக்கு 2 பேர். அடுத்து இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை குற்றெழுத்து அப்ப மேல உங்களுக்கு செய்யுளிசை அளபடை இதுதான் அதுதான் உங்களுக்கு முதன்மையானது, நிறைய நம்ம கையாளுவது அதான். ஆனா இன்னிசை அளபடை என்பது வந்து நாம் நல்ல ஒரு சொல் வந்து உங்களுக்கு தலையெல்லாம் தட்டாமலே இருக்கும். பாட்டுல தலை தட்டாது, சரியா இருக்கும். அங்க அளவெடுக்க வேண்டிய அவசியமே. இப்ப மேல இருக்கிற பாட்டுலாம் அளவு எழவில்லை என்றால் பாட்டு தப்பாயிடும், தலை தட்டிடும், பாட்டு தப்பு, பாட்டு சரியா எழுதலடான்னுடுவாங்க. ஆனா சில பாட்டுல தலையெல்லாம் தட்டாது, எல்லாம் சரியா இருக்கும், ஆனா அளவெடுத்து இருக்கும். ஏன் அளவெடுக்குதுன்னா அது இசையை சிறப்பாக கொடுக்க, இசையினுடைய அந்த இசை அழகு ஓசை அழகு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில இடங்களில் குறில் நெடிலாகி, குறில் எழுத்து அது நெடில் ஆகும், அதையும் அளவெடுக்குது. குறிலே அளவெடுக்குது. குறில அளவெடுத்தா என்ன, நெடில் ஆயிடும் இல்லையா? குறி ஒரு மாத்திரை, அதை அளவெடுத்தா 2 மாத்திரை நெடில் ஆயிடும். நெடிலாகி அதுக்கப்புறம் அளவெடுக்கும். அதுதான் இங்க இருக்க திருக்குறள்ல இருக்கிற கெடுப்பதும் கெடுப்பது உம்முன்னு படிக்க கூடாது. கெடுப்பதும் கெட்டார்க்கு கெடுப்பதும் கெடுப்பது அந்த அளவு எடுக்காதீங்க, அதெல்லாம் எடுத்துட்டு பாருங்க. கெடுப்பதும் போட்டாலே, கேடு இப்பதுன்னு போட்டாலே கெட்டாருக்கு வந்து தலை தட்டாது. ஏன்னா இந்த தலை தட்டுதல் என்பது வந்து உங்களுக்கு அந்த தலை தட்டுகின்ற இலக்கணம் தெரிந்தால்தான். தலை படிச்சுட்டீங்க தானம்மா, தலை ஏற்கனவே படிச்சுட்டீங்க தானே யாப்புல, இப்போ உங்களுக்கு இது தெரியும். தலை தட்டுதல் என்பது வந்து இப்ப வெண்பா வந்து நேர்முன் நேர் வரணும், காய்முன் நேர் வரணும், நிறைமுன் நேர் வரணும். கெடுப்பதும் இந்த தூ குறிலாக கெடுப்பதும் குறிலாக இருந்தாலும் கெட்டாருக்கு என்பதும் தலை தட்டாது, தலை இயற்கை அழகா இருக்கும். ஆனால் அது இசைக்காக வள்ளுவ பெருந்தகை அந்த தூணாவை நெடிலாக்கி அந்த நெடில மறுபடியும் அளவெடுக்க வச்சிருக்கிறார். அளவெடுத்து கெட்டார்க்கும் சார்வங்க எடுப்பதும் எல்லாம் மழைன்னு குறில் நெடிலாகி அந்த நெடில் அளவெடுத்தால் அது இன்னிசை அளபடை என்று வழங்கப்படும். கொஞ்சம் ஏத்துக்குமா? சரி, இதன் கண் இதான் இந்த இடம் தான்மா, இந்த இடம் தான். இதற்கண் கெடுப்பதும் எடுப்பதும் என நிற்பினும் சீரும் தலையும் கெடா எனினும் செப்பலோசை பயவாமையின். அது நல்ல ஓசை அழகா வரலையாம் வள்ளுவருக்கு. செப்பலோசை கொடுக்காத காரணத்தால கூறில் நெடிலாய் அளவெடுத்து இசை நிறைப்பிற்று. இது உங்களுக்கு புரிஞ்சுது. சரி, இது 2வது அளபடை. அப்ப உங்களுக்கு அங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அளபடைக்கு இது வந்து 21 அளபடை காட்டணும் கணக்குல இல்லையா? அவர் முதல்ல சொல்லிட்டாரு. அங்க உங்களுக்கு 7 நெடில் எழுத்தும்
மொழி முதல், மொழி கடை, மொழி இறுதி 3 இடங்கள் அளபெடுத்தின எத்தனை வரும்? 7 3 7 3 எத்தனை? வாய்ப்பாடு யாருக்குமா தெரியும்? 7 3 21 இல்லையா? அப்ப அவர் சொன்னதே சரியா போச்சு. இது என்ன அப்புறம்? அந்த 7 3ல உங்களுக்கு ஔகாரம் மொழி இடையிலும் கடையிலும் அளபெடுக்காது, வராது. ஔகார எழுத்து இருக்குத அவ்வண்ணா மொழி கடைசி எழுத்தா வராது, மொழி இடை எழுத்தா வராது. அப்ப அவ்வண்ணா மொழி முதல்ல மட்டும்தான் வரும் என்பதால அதுல 2 கழிச்சிடுங்க. 2 கழிச்சுனா 21 பெண் எத்தனை போச்சு? 2 போச்சுன்னா 19 இருக்கும். அப்ப செய்யுளிசை அலைபடை 19, இந்த இன்னிசை அலைபடை 1, 20 ஆச்சு. சொல்லிசை அலைபடை ஒரு பெயர் சொல் வினைச்சொல் தன்மை அடைந்த பொருட்டு அளவெடுப்பது சொல்லிசை அலைபடையாம். ஒரு பெயர் சொல், ஒரு பெயர் இருக்குது. இதெல்லாம் இதுக்கு மறுப்பான இந்த இடத்துக்கு தான் பின் வந்தவர்கள் பெரும்பாலும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் நன்னூல் உரையாசிரியர்கள் சொன்ன செய்தியை முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சொல்லிசை அலைபடை என்பது ஒரு பெயர் சொல். நசை என்பது விருப்பம் என்று பெயரை, விருப்பம் என்ற பொருளை உடைய ஒரு பெயர் சொல் நசைன்னா. அந்த நசை என்பது பக்கத்திலே அளவெடுக்கும் போது அந்த ஈ வருகின்ற போது அந்த பெயர் சொல் நசை வரும்போது அது வினையெச்சமாக மாறுகிறது. ஒரு பெயர் சொல்லை வினையெச்சமாக மாற்றும் பொருட்டு அளவெடுக்கின்ற இதற்கு சொல்லிசை அளபடை என்று பெயர். ஒரு பெயர் சொல் வினைச்சொல் தன்மை அடைதற் பொருட்டு அளவெடுப்பது சொல்லிசை அளபடையாம். இதுக்கு உங்களுக்கு திருக்குறள்ல உள்ள ஒரு பாட்டு. இங்க கீழேயும் உங்களுக்கு ஈனாவில 2 சிகப்பு வண்ணம் வரணும், மறந்துட்டுக்கிறேன். உரணசை, அந்த அசை என்பது அந்த இன்னொரு வார்த்தையில உள்ளம் துணையாக சென்றார் வரணசை இன்னும் புலேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உரநசைன்னு இயல்பா அளவு எடுக்காம இருந்தால் கூட உங்களுக்கு தலைலாம் தட்டாது. ஆனா உரநசை என்பதற்கு பொருள் வேறு, இங்கு அளவு எடுத்த பிறகு வருகின்ற பொருள் வேறு. உரநசை என்பது இங்கு வினையை பெயராக இருந்தது, நசையின் போது அது வினையாக மாறுகிறது. உரநசை உள்ளம், இதில் நசை விருப்பம் என்ற பெயர் சொல் விரும்பி என்ற வினையச்ச மாதற்கு அளவெடுத்தது. இது சரியா போச்சு. அடுத்தது விழாப்படுவார் கெழியிலர் தாம் வீழ்வார் விழாப்படார். இந்த இடத்துல பாருங்க கெழின்னு இருக்குது பாருங்க. இந்த கெழிதான் அது. கெழி என்ன கிடையாது, அது அதனுடைய சொல்லு அளவு எடுத்து அங்க எப்படி உங்களுக்கு குறில் இன்னிசை அளப்படையில ஒரு குறில் நெடில ஆகி இங்க அளவு எடுத்ததோ அது போல இந்த இடத்துல இந்த பெயர் சொல் கெழி என்ற பெயர் சொல் உங்களுக்கு இகரமாக நெடிலாகி அது அளவெடுத்து இந்த இடத்திலே உங்களுக்கு பொருள் மாற்றத்தை கொடுப்பதால் கெழியிலர் என்ற சொல் கெழியிலர் என்ற குறில் அளவெடுத்து அளபடை பெற்றது. இவ்வாறு வருவனவும் சொல்லிசை அளபடையா. இந்த இடத்துல இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா கெழியிலர் என்பதை விகாரப்பட்டது என்று உரையாசிரியர் எழுதுகிறார். இந்த சொல் விகாரப்பட்டு வருதல், அந்த மேல வருதல் சொல் உங்களுக்கு பெயர் சொல் வினைச்சொல்லாகும் பொருட்டு வந்தது. இந்த இடத்துல கெழி என்பது கெழி என்ற ஒரு சொல் விகாரப்பட்டு உங்களுக்கு வந்த காரணத்தால் இதுவும் உங்களுக்கு சொல்லிசை அளபடையில் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை இங்கு பதிவு செய்திருக்கிறார்கள். உயிரளபடை 21 ஆகும் என்பது எப்படி? நெட்டெழுத்துகள் 7 சொல்லி முதல் இடைக்கடை ஆகிய மூவிடத்தும் அளவெடுக்க 21 ஆகும். அதிலே சொல்லி இறுதியிலும் ஈற்றிலும் அளவெடுக்காது. எனவே இவ்விரண்டையும் கழிக்க அளபடை 19. இவற்றுடன் இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை இரண்டையும் கூட்ட 21 ஆகும். உரையாசிரியர் ரொம்ப வலிந்து உங்களுக்கு உரை கொடுத்திருக்கிறாங்க. நிறைய கேள்விகள் இதுல இருக்குது. கற்றோர்களுக்கும் இனி நாம் கற்கின்றவர்களுக்கு நிறைய. இப்ப அது மட்டும் உங்களுக்கு 3 இடத்துல வரும் சொன்னார. எது முதல்ல செய்யுளிசை அளபடை. ஏன் அப்ப இன்னிசை அளபடை 3 இடத்துல வராதா? சொல்லிசை அளபடை 3 இடத்துல வராதா? ஒரு கேள்வி இருக்குது. அப்ப சரி, இந்த ஒரு இடம் தான் வரும்னா எந்த இடத்துல வரும்? ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கெல்லாம் எந்த உரையாசிரியரும் பதில் சொல்ல கேள்வியோட நிறுத்த வேண்டியதுதான். எதுக்கும் பதில் தெரியாது.
கேள்வி இல்லை. இது கூட இந்த இடத்துல இந்த இது இருக்குது பாரு, இந்த உரன் நசை, அதுக்கு ஒரு உரையாசிரியர் எழுதுறார், அது பெயர் சொல்ல அல்லன்னு எழுதுறார். ஒரு உரையாசிரியர் பாலச்சந்திரன் ஐயா வந்து இந்த பாவல சு பாலச்சந்திரன் ஐயா வந்து அது யார் சொன்னது அத நசை, அந்த அந்த பாட்டை கொஞ்சம் இறக்குமா, மேல கொஞ்சம் இறக்குங்க பக்கத்தை, நசை நசை இறக்குங்க, நசை நசை இங்க உரன் நசை அந்த ஈ இருக்குத, அது யார் பெயர் சொல்லுன்னு சொன்னது? அப்படி அது பெயர் சொல்லல, அதுவே வினை சொல்லினுடைய ஒரு திரிபு. நசை நசைந்தான் என்ற அந்த சொல்லுடைய திரிபு, அத வினை சொல்ல திரிஞ்சு வந்திருக்குதுன்றார், திரிந்து வினையச்சமா வந்திருக்குதுன்றார். அத நசை என்பதை நீங்க வந்து இதா காட்டாதீங்க, பெயரா காட்டாதீங்க, அது வந்து வினைச்சொல் ஒன்று திரிந்து வந்தது என்ன. அது ஒரு புதிய பார்வையில பாலச்சந்திரன் ஐயா அது இந்த இடத்த மட்டும் பாலச்சந்திரன் ஐயா மறுக்கிறார், இந்த இடத்த மறுக்கிறாங்க. இன்னும் சில இந்த இடத்த மறுக்கக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு அதை 3 இடங்களை சொன்னவர் ஏன் இந்த இடங்களை 3 இடங்களாக சொல்லல? அப்ப அதை வந்து 3 இடங்களா சொல்லு, இதையும் 3 இடங்கள் சொல்ல, இதுவும் 21 வரும், இதுவும் 19 வரும் அல்லவா? 3 இடங்கள்ல இதை அளவெடுத்தா அப்ப 3 19 வரும். ஏன் இதெல்லாம் சொல்லல என்ற கேள்வி எல்லாம் தொடுக்கப்பட்டுக்குது. அந்த கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் தேட வேண்டாம். உயிரளபடை என்பது தன்னுடைய ஓசையில் உயிரெழுத்தாகிய நெடில், அதாவது நன்னூலார் காட்டுகின்ற உயிரளபடை என்பது நெடில் எழுத்துகள் 7. சரி, இதை கொஞ்சம் பார்த்துருவோம். அளவெடுக்கும் போது அதற்கு அடையாளமாக எழுதப்படும், இங்க கொஞ்சம் தப்பா எழுதப்படும் எழுத்து உ. இப்ப அவ்வண்ணாவுக்கு உங்களுக்கு இணை எழுத்து நாங்க சொன்னோம் பாருங்க, இதுக்குதான் அந்த இணை எழுத்து தேவைப்படுது. அளவெடுக்கும் போது ஐயனாவுக்கு குரில் கிடையாது அல்லவா? ஐயனாவுக்கு உங்களுக்கு அதுக்கு அளவெடுத்தா ஊ எழுதப்படும். ஐ அளவெடுக்கும் போது அதற்கு அடையாளமாக ஈ எழுதப்படும். சில சொற்கள் அளபடையாகவே வழங்கும், அது அளபடைன்னு சொல்ல அளபடையாக இயற்கையா வழங்கின்னு வரும். சில சொற்கள் ஆடு, ஆடு ஆடு முன்னணி, ஆடு சொன்னா அது ஆடு முன்னிலைன்னு சொன்னா ஆண்மகனை முன்னிலையாக வைத்து பாடப்படுகின்ற பாட்டு. மகடு முன்னிலைன்னா மகடு, அந்த ஊவும் அந்த அதெல்லாம் இயற்கையாகவே அது எழுதுகணும்னு அளபடியாத்தான் எழுதணும். அந்த ஊவை எடுத்துட்டு எழுதக்கூடாது, மகடுன்னு எழுதக்கூடாது, ஆடுன்னு எழுதக்கூடாது. இயற்கையாகவே குழு என்பது இயற்கையாகவே உங்களுக்கு அளபடியாக எழுதுவது மரபு. அது அந்த ஏன் அப்படி எழுதுறாங்கன்னா அந்த காலத்து இயற்கையா வழங்கப்படுது, அது இயற்கை அளபடை எனப்படும். இன்னும் கொஞ்சம் ஏத்துமா? சரி, அளபடை அழகு பெறாமை. இப்போ உங்களுக்கு எல்லாம் அளபடை வந்து அழகு பெறும் சொன்னேன். ஏன்னா தலை தட்டுகின்ற பொழுது ஒரு அளபடை எடுத்தா தலை தட்டாம பார்த்துக்கலாம் இல்லையா? அதான் நம்ம பார்த்தோம். அளபடை அழகு பெறும் தான் பார்த்தோம். ஆனா சில இடத்த அளவு எடுத்து அந்த இடத்த நீங்க அளவு எடுத்து இருக்கோம், அதை நீங்க அழகு எடுத்தீங்கன்னா பாட்டு தப்பாயிடும். புரியுதா உங்களுக்கு? சில இடத்த நீங்க அளவு எடுத்தீங்கன்னா, இப்ப இந்த பாட்டுல பாருங்க, சீரும் தலையும் சிதையும் இடத்து அளபடை அழகு பெறாமல் வரும். அந்த இடத்துல அந்த அளபடைய ஒற்றெழுத்து மாதிரி நம்ம விட்டுடணும். ஒரு சில இடத்துல அளபடைய உயிரெழுத்தா கணக்கு எடுக்கிறோம். இந்த இடத்துல ஒற்றெழுத்தை நீங்க விட்டது மாதிரி விட்டு விட வேண்டும் என்று உரை ஆசிரியர் எழுதுகிறார். சீரும் தலையும் சரி. இந்த பாட்டை பாருங்க, காட்டின் வளர்ந்தழைத்தல் காணு கலித்துத்தன் 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 கலித்துத்தன். இந்த காணு என்ற இடத்துல நீங்க ஊனாவ அளவு மாத்திரை அழகு எடுத்தீங்கன்னா என்ன வரும்? தேமா காய். இங்க கலித்துன்னு வந்துடுத்து. அப்ப காய்க்கு முன்னால இங்க நிறை வந்தா கலித்தலை ஆயிடும் இல்லையா? கலித்தலை ஆயிடும். அப்ப கலித்தலையா ஆகாம இருக்கணும்னா இந்த எழுத்த கணக்குல ஒற்று போல விட்டுவிட வேண்டும் என்பது ஒரே ஆசிரியர் கருத்து. அதாவது ஒரு சில இடத்துல உங்களுக்கு தலை தட்டுகின்ற இடத்து சீர் தட்டுங்கன்னா அந்த எழுத்தை சேர்த்து அளவெடுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல அளவெடுத்து வந்தா, ஓசைக்காக அளவெடுத்து வந்தா, இந்த இடத்துல நீங்க இதை ஒற்றாக கணக்கு எடுத்து விட்டுடுங்க என்ற வெண்பாடில் காணு உன்பத்துன் கண்
என்பதின் கண் உள்ள அளபடை காணு. உண்பத்துல தப்பா இருக்குது. என்பதின் கண் உள்ள அளபடை எழுத்தை கணக்கில் கொண்டால் கலித்தலை தட்டி வெள்ளோசை சிதையும். ஆதலின் இது போன்ற இடங்களில் அளபடை எழுத்தை கூட்டி கணக்கிடாமல், ஒரு காணா வச்சிடுங்க, கணக்கிடாமல் அறிக. ஆக சில இடங்களில் அளபடை கணக்கில் கொள்ளப்படாமல் வருவதும் உண்டு என்பது சில இடம் என்பதால் அளபடை கணக்கெடுக்கப்பட்டு வருவது அதிகம் என்பதை நம்ம ஒரு குறிப்பா தெரிஞ்சுக்கலாம். இப்ப கீழே ஒரு பாட்டு உங்களுக்கு நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து மாறன் அலங்காரத்திலே உள்ள ஒரு பாட்டு. அதாவது எதுக்கு இதை கொடுத்தேன்னா, இந்த விண்ணு இந்த இடத்துல பாருங்க, சிகப்பு இங்க இருக்கிற இந்த இடத்துல இன்னும் ஒற்று அளபெடுத்திருக்குது, 2 இன்னும் வந்திருக்குது. இந்த இடத்துல இது மாறன் அலங்கார ஆசிரியர் வந்து இது ஒரு சித்திரக்கவியில இந்த பாட்டை எழுதியிருந்தார். சித்திரக்கவியில இந்த சித்திரக்கவியில இந்த பாட்டுல வந்து இவர் வந்து ஏனா விண்ணுன்னு இந்த ஏனா விண்ணுன்னு போட்டா இந்த இந்த இடத்துல நேரு வந்திருக்குது 2வது வரியில. அப்ப இது நேரும் நேரும் தலை தட்டிடும். அதனால இந்த இடத்துல விண்ணை வந்து அவர் அளவெடுத்து இதை தேமாங்காயா ஆக்கிக்கினார். தேமாங்காயா ஆக்கிக்கின்னு காய்முன் நேர் கொண்டு வந்துட்டாரு. செத்தான் காய்முன் நேர கொண்டு வந்துட்டாரு. ஆனா பாட்டுல இந்த அவர் வந்து சித்திரக்கவியில இந்த அவர் வந்து வர வைக்கல. சித்திரக்கவியில போடாம விட்டுட்டார். அப்ப அவர் என்ன கணக்கு, பாட்டு அளவெடுத்து வந்து கணக்கு அவர் சித்திரக்கவியில எடுக்கல. சரி, அது இருக்கட்டும். அதை நான் சித்திரக்கவி அனுப்பி இருக்கிறேன். அந்த படத்தை போட முடியுமாமா? அப்புறம் போடலாம். இதை முடிச்சுட்டு போடலாம். அப்ப இங்க அளவெடுத்து இருந்து பாட்டுல அளவெடுத்து இருக்குது. சித்திரக்கவியில் மாறன் அலங்கார ஆசிரியர் சித்திரக்கவியில உங்களுக்கு அந்த வந்து அளவெடுக்காம விட்டுட்டார். இதான் மாறன் அலங்காரம். என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை உரை எழுதிய நூல் இது. அணி இலக்கணத்துல 2 நூல் அணி இலக்கணத்துல முக்கியமான நூல். ஒன்று தண்டில் அலங்காரம், மற்றொன்று மாறன் அலங்காரம். தண்டில் அலங்காரத்தை தொடர்ந்து இதுல இன்னும் நிறைய செய்திகள், தண்டில் அலங்காரத்தை விட மிக அதிக செய்திகள் இதுல இருக்குது. இதுல சில புதியமாக மாறன் அலங்கார ஆசிரியர் என தெரிய வேண்டியதுக்காக சொல்கிறேன். இந்த பாட்டு இருக்குது பாருங்க. இந்த தேர்பந்தம் சித்திரக்கவின்னு பேர் இதுக்கலாம். சித்திரக்கவி இதெல்லாம் சித்திரத்துல வரும். கவிதை உங்களுக்கு இப்ப ஜெகன் பாக்குறாங்க, ஐயா இதெல்லாம் இவ்வளவு நாள் நமக்கு தெரியாமலே இருந்திருக்குது ஐயா. இதெல்லாம் நாங்க இன்னையில இருந்து வீட்டுல சித்திரத்திலேயே கோலம் கூட நாங்க சித்திரத்தில் தான் போடுவோம். ஆனா அவன் புள்ளிக்கு பத்தி ஆனா அவன் எழுதி அதுலத்தான் இனி கோலம் போடுவோன்ற மாதிரி ஒரு முடிக்கு வந்து இதுல சித்திரக்கவி. இது எல்லாமே சித்திரக்கவி. இந்த சித்திரக்கவியில தேர் சித்திரம் என்பது முதலில் இந்த மாறன் அலங்கார ஆசிரியர் தான் கண்டுபிடிச்சார். தேர்ல ஒரு சித்திரத்தை அவர் உருவாக்குனார். அவர் உருவாக்கிய அந்த தேர் சித்திரத்துல இந்த அளவடை எடுத்து வந்த வந்து சித்திரத்துல இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அவரு பாட்டுக்கு அளவெடுத்தார், சித்திரத்துல போடும்போது அதை விட்டுட்டார், தேவையில்லைன்னு விட்டுட்டார். அப்ப அளவடை சில அளவடைகள் கணக்கெடுக்கப்படாமல் விடப்படும் என்பதற்கு மேலுள்ள ஒரு பாட்டும் கீழுள்ள ஒரு பாட்டும் உங்களுக்கு சான்று. கீழுள்ள ஒரு பாட்டும் சான்று. மாறன் அலங்காரம் என்ற நூலில் உள்ள சித்திரக்கவியில் ஒற்று அளவெடுத்து அழகு பெற்று சித்திரத்தில் அழகு பெறாமல் உள்ளது. இது இல்லாம உங்களுக்கு 100 இதெல்லாம் வந்து 1 2 3 வந்திருக்குது. 3 தடவை அளவெடுத்து இருக்குது. 100 100என்பால் நுடங்கிடக்கும் மென்முளைக்கும் மாறாமல் அன்றளந்த மண். இந்த இடத்துல ஓனா வந்து 3 இடத்த அளவெடுத்து இந்த மேல சொன்ன எந்த விதிக்கும் பொருந்தாமல் 3 முறை அளவெடுத்து வந்திருக்குது. இது இங்க பாருங்க, உப்பு வைக்கிறாங்களாம். உப்பு இன்னும் சொன்ன யார் வாங்குவாங்க? இல்ல 2 தடவை மட்டும் சொன்னா மட்டும் யார் உப்பு வாங்குவாங்க? அவன் அந்த தெரு முனையில கத்தனா, அந்த அம்மா கத்துனாங்கன்னா, இல்ல அந்த ஐயா உப்பு வைக்கிற ஐயா கத்துனாருன்னா அடுத்த தெரு முனைக்கு அந்த காது கேட்டா தான் உப்பு வாங்குறது வெளியே வருவாங்க. இப்ப பாருங்க, உப்போ என உரைத்து மீள்வா ஒளி முருவற்கு ஒப்போ நீர் வேலி உலகு. இன்னும் இந்த இடத்துல பார்த்தா 3 அளவெடுத்துக்குது. சரி, இது கீழே கொஞ்சம் மேல ஏத்துக்குமா? என இசையிலும் இப்ப இசைன்னு வரும்போது இந்த இடத்துல ஒரு சொல்லு உங்களுக்கு சொல்றேன். அது அடுத்து நம்ம இசை படிக்கும் போது பார்க்கலாம். இசையில இப்ப உங்களுக்கு நெடில் தானே அளவெடுக்குன்னு சொன்னேன். இப்ப நமக்கு நன்னூலாஸ்கால் வந்து
அதாவது உயிர் அளவெடுக்கும். உயிர்ல நெடில் மட்டும் அளவெடுக்கும். அடுத்து உங்களுக்கு ஒற்று அளவெடுக்கும். அடுத்த நாள் நம்ம அடுத்து வருகின்ற பாட்டு ஒற்று அளவெடுக்க பார்க்க போறோம். அப்போ உயிரும் ஒற்றும் அளவெடுக்கும்னு சொன்னாரு. ஆனா குறில் அளவெடுக்கும்னு நன்னூல்ல இல்ல. எழுத்து அதாவது இசைப்பாட்டு இல்லாம இயற்பாட்டுல குறில் அளவெடுக்காது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இசைப்பாட்டில் குறிலும் அளவெடுக்கும். எல்லாம் அளவெடுக்கும். அப்ப 12 எழுத்து அளவெடுக்கும். இசைப்பாட்டுல வாழ்க, இன்னொரு பாட்டு பாடுங்க, வாழ்க ராமா வாழ்க. அது அவருக்கு எத்தனை சுழி இருக்குதோ அவர் இழுத்துனே போவாரு. எத்தனை வரைக்கும் இழுக்கலாம்? உயிரெழுத்து 12 உயிரெழுத்து வரைக்கும் இழுக்கலாம். வாழ்கன்னு போட்டு ராமா ஒரு ராமா என்பது ஒரு சீரு, வாழ்க என்பது 2 சீரு. ஆனா ராமா வாழ்கன்னு வச்சுக்கின்னு அந்த வாழ்க இன்னும் 2 சீரு ஏத்தணும். அப்ப இன்னும் 2 சீரு ஏத்தணும்னா உங்களுக்கு அது மும்ம நடையில போகுதுன்னா 3 ஓசை ஒவ்வொரு சீரா போடணும். காணா இன்னொரு அந்த இடத்துல வட்டம் போடுவாங்க, காணா போட மாட்டாங்க. எழுதுகின்ற போது அது இசை குறியீடுன்னு பேரு. வாழ்க ராமா வாழ்க போட்டுட்டு இன்னும் 2 சீரு போடணும். அப்ப இன்னும் ஒரு 3 வட்டம், அது 3வது சீரு. அதுக்கப்புறம் ஒரு 3 வட்டம், அது 4வது சீரு. ராமா வாழ்க. அப்ப 6 எழுத்து உங்களுக்கு ஓசை நீண்டு ஒலிக்கும். அது மட்டுமல்ல, இன்னும் தேவைன்னாலும் இன்னும் 6 எழுத்து நீண்டு ஒலிக்கும். அப்ப இசைப்பாட்டுல குறிலும் அளவெடுக்கும், நெடிலும் அளவெடுக்கும். இது தெரிஞ்சுக்கணும். ஆனா இயற்பாட்டில் நெடில் 7 மட்டும்தான் அளவெடுக்கும். அடுத்த பாடத்துல நம்ம குறில் அளவெடுக்கிறத பார்க்கலாம். ஏன்னா இங்கே இந்த இடங்கள்லாம் மேல உப்போ என இந்த எல்லாம் இசையிலும் விழியிலும் விழித்த ஒருத்தர் கூப்பிடுறாங்க, ஐயா வாங்கன்னு கூப்பிடணும். அந்த யா ஒரு 5-6 இடத்துல விழித்து கூப்பிட வேண்டியதா இருக்கும். விழியிலும் பண்ட மாற்று, உப்போ அது பண்ட மாற்று. இந்த இடத்தெல்லாம் பண்ட மாற்று ஆகினவற்றின் வரும். ஆகினவற்றை இயற்கை அளபடை என்பர். ஆகினவற்றைன்னு சொல்லணும். ஆயினவற்றை ஆவண போடுங்க. ஆயினவற்றை இயற்கை, அது இயற்கையாகவே அந்த சொற்கள் இசைக்காகவும் வெளிக்காகவும் பண்டத்தை விற்கின்ற பொழுதும் அளபடையாக ஒலிக்கின்றன. இது போல கீழே பார்த்தீங்கன்னா கடா களிற்றின் மேல் கட்படாமாத படாமுலை மேல் துகின்ற இடத்திலையும் செராய் இந்த இடத்திலும் என காரியம் உள்வழி வரும் அசைநிலை அளபடையை செயற்கை அளபடை என்று கூறுவர். இந்த இடத்துல மேல பார்த்ததுதான் இது போல வருகின்ற அதாவது ஒரு எழுத்து தான் அளவெடுக்கும்னு சொன்னோம். ஆனா 3 எழுத்து அளவெடுத்து 4 மாத்திரை அளவெடுத்துவரை இதெல்லாம் அசைநிலை அளபடையாக நீங்கள் கொள்ளுங்கள் என்று உரை ஆசிரியர் சிலர் இந்த இடங்கள்ல உரை எழுதியிருக்கிற ஒப்புமை நூற்பாக்கள் இசைகேடின் மொழி முதல் இடைக்கடை நெடில் வழி தத்தம் பொத்த குற்றெழுத்தோடு அளவு எழும். அந்த இடத்துல அந்த அளவு எழும் இடத்துல அளவடை கொடுத்திருக்கிறார் பாருங்க இலக்கண விளக்க ஆசிரியர். இங்கே அளவடை காட்டிட்டார். எழும் தான் சொல்லு, எழும் என்பது சொல்லு, அளவு எழும். ஆனா இந்த ரூவ நெடிலாக்கி அந்த நெடில அளவெடுக்க வச்சு அந்த நூற்பாவிலேயே ஒரு அளவடையை காட்டுற. தான் சொல்ல வந்த ஒரு அளவடைக்கு அந்த நூற்பாவிலேயே ஒரு அளவடையை காட்டுகின்ற ஒரு நுட்பம் அது தொல்காப்பியர்கிட்டையும் இருக்கும், இங்கேயும் எல்லா இலக்கண ஆசிரியர்கிட்டையும் இந்த மாதிரி நுட்பத்தை நம்ம பார்க்கலாம். எழும் ஐயவ் ஈவு என்னும் ஆயிர் எழுத்தோடு அளவு எழும் என்ப என்று இந்த இடத்துல உங்களுக்கு இந்த நூற்ற இலக்கண விளக்கம். உயிர்நெடில் இணைக்குறில் உற்றளவெடுக்கும். உயிர்நெடில் அந்த உயிர்நெடிலாகிய 7 எழுத்துகளும் அளவெடுத்து அதுக்கு இனக்குறியில் அடையாளமாக எழுதப்படும் என்பதுதான் தொன்னூல். இசைகடின் நெட்டெழுத்தெல்லாம் தமக்கினமாகி குறிலோடு அளவெழும் எனலே என்று முத்துவிரியம் இந்த நூற்பாவை நமக்கு காட்டுகிறது. உயிர் அளபடை என்பது 3 நிலையாக சொல்லப்படுகிறது. செய்யுளிசை அளபடை என்பது செய்யுளின் ஓசைகள் குன்றும் இடத்தில் அந்த ஓசைகளை நிரப்பும் பொருட்டு செய்யுளில் நெடில் எழுத்து அளவெடுத்து ஓசையை நிரப்புதல் செய்யுளிசை அளபடை. இன்னிசை அளபடை என்பது உங்களுக்கு எந்த விதமான தலையும் தட்டாமல் இசையின் அழகுக்காக ஓசையின் அழகுக்காக
குறில் எழுத்து நெடிலாகி கொடுப்பதும் எடுப்பதும் கெடுப்பதும் எடுப்பதும்னு வள்ளுவர் பெருந்தகை அளவெடுத்திருந்தாரு. அது அந்த குறில் நெடிலாகி அந்த நெடில் அளவெடுப்பது உங்களுக்கு இன்னிசை அளபடை. சொல்லிசை அளபடை என்பது ஒரு பெயர்ச்சொல் வினைச்சொல்லாகும் பொருட்டு அளவெடுப்பது சொல்லிசை அளபடை என்று அளபடையை 3ஆக்கி அதை 7, 3 என்று 23 என்று அவர் சொல்லி இருப்பது 7 நெடில் எழுத்துகளும் மொழி முதல் இடைக்கடை என்று 3 இடங்களில் 7, 3, 21 வந்து அவுகாரம் மொழி இடைக்கடை கழிய 19ஆக நின்று இன்னிசை அளபடை ஒன்றை சேர்த்து 20ஆகி சொல்லிசை அளபடை ஒன்றை சேர்த்து 21ஆக அளபடை வழங்கும் என்பது உரையாசிரியர்கள் மிகவும் நம்முடைய கருணைகள் நாம் பின்வருகின்றவர்கள் கற்க வேண்டும் என்பதை பொறுத்து இந்த உரையை எவ்வளவு சிரமப்பட்டு அவர்கள் நமக்காக கொடுத்திருக்கிறார். நன்னூலார எழுதிட்டு போயிட்டார். அவர் காலத்துல என்ன இருந்தது என்ன போச்சுன்னு தெரியாது. நன்னூலார் அழகாக எழுதிட்டாரு. ஆனால் அதுக்கு உரை எழுதிய பெருந்தகைகளை எல்லாம் இந்த இடத்திலே நாம் வணங்கியும் அந்த உரைக்கு எதிர்நிலையாக அது இருக்காது என்று பாலச்சந்திரன் ஐயா எழுதுகின்ற அந்த உரையும் நம்மை மேலும் இந்த நூற்பாவை சிந்திக்க செய்கிறது என்பதை சொல்லி, இதுக்கப்புறம் ஒரு 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 படம் ஒண்ணு இருக்குதுமா, அதை எடுத்து போடுமா, அந்த படத்தை போடுங்க. தேர் படம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது மாரணலங்கார ஆசிரியர் தேர் படம் தேர் கவிதையை முதலில் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். இந்த தேர் கவிதையிலே மேலே இருக்கின்ற பாடல் மேல இன்னும் கொஞ்சம் இருக்குமா, இந்த விண் என்ற அந்த தன்னகரம் அளபெடுத்து 2 இன்னங்கு வந்திருப்பது இது அளபடை வெண்பா இது வந்திருக்கிறது. இந்த இடத்துல பாட்டுல வாங்க, கீழே வாங்க, பாட்டை காட்டுங்கம்மா, தேரை காட்டுங்க. இங்க பாருங்க, இன்னும் மட்டும் இருக்குது, 2வது இன்னும் வரல. இது எப்படின்னா இந்த பாட்டுல யாருமே இந்த பாட்டை எழுத முடியாதுமா. இந்த பாட்டு அவரு நமக்கு புரியல. அந்த பாட்டு அவர் வடமொழி புலமை உடையவர், வடமொழியும் கலந்து இந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு. இந்த பாட்டு போல் உலகத்தில் இனி ஒருவர் எழுதவும் முடியாது, யாருமே எழுத முடியாது. இதுல அவர் என்ன செய்திருக்கிறாரு, பாட்டு வெண்பா அவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் வெண்பா தெரியும் இல்லையா, வெண்பா அவங்களுக்கு எழுத தெரியும். இந்த பாட்டுல இதை எப்படி எழுதணும், இந்த பாட்டுல ஒவ்வொரு சித்திரைக்கும் ஒரு வகையா வரும். இந்த பாட்டுல அவரு இந்த பாட்டுல இங்க தொடங்குறார். நாராயணா இப்படி போகும், இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இங்க வந்து முடியுமா, நமன்னு முடியும். அதான் அந்த வெண்பாவை நீங்க அங்க தொடங்குனீங்கன்னா இங்க இருந்து வந்து இப்படி வந்து அந்த அம்புக்குறி போறது இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் கடைசியா இங்க வந்து ஒரு பாட்டு முடியும். அடுத்த பாட்டு அந்த மாதிரி இங்க இருந்து தொடங்கி கீழே வந்து முடியும். இது அந்த பாட்டுல இருக்கிற அந்த பாட்டு அப்படியே கீழே அப்படியே இப்படி இப்படி போய் போய் வர்றது, வலது பக்கம் இடது பக்கம் போய் போய் வர்றது. இதுல வந்தாலும் ஒரு நுட்பம் என்ன வச்சிருக்கிறாருன்னா, இங்க இருந்து மேல் கூரை இப்படி பாருங்க, இப்படி மேல் கூரை இது 2 கூம்பு இருக்குது பாருங்க, இப்படி ஒரு கூம்பு இல்லையா, 2 கூம்பு இருக்குது இல்லையா, தெரியுதா? இந்த 2 கூம்புல என்ன எழுதி இருக்குது படிச்சு சொல்லுங்க பாப்போம். ஜெயசக்தி படிச்சு சொல்லுங்க. சரி சுதா நீங்க சொல்லுங்க, என்ன எழுதி இருக்குது? நாராயண நம. இந்த இடத்துலயும் நாராயண நம. இந்த நேரா படிங்க, இதுலயும் நாராயண நம. கீழே இருந்து மேல வாங்க, நாராயண நம. கீழச்சில இருந்து கீழே இருந்து நா இருக்குது பாருங்க, நாவண்ணா. இங்க அப்ப 4 இடங்கள்ல அவர் நாராயண நம நாராயண நம நாராயண நமன்னு இந்த பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறார். ஆனா பாட்டுல எப்படி எழுதியிருக்கு, அது பாட்டா இருக்கும் இல்லையா? எழுதிடலாமா பாட்டு? ரொம்ப உத்து பாக்கிறத பார்த்தா இந்த பாட்டை எழுதிட்டு தான் நாளைக்கு தூங்குற மாதிரி இருக்குது எல்லாரும். இந்த பாட்டை யாரும், இது 15ஆம் நூற்றாண்டுல வந்து இருக்குமானால் இதற்கு பிறகு இந்த தேர் கவிதையை இவர் எழுதிய தேரை உலகத்தில் வேறு யாரும் எழுதவில்லை. ஆனாலும் எல்லாருக்கும் எழுதணும் ஆசை. இப்ப முல்லை நாச்சியாருக்கு ஒரு ஆசை வந்துடுது, தேர் கவிதை எழுதி முடிச்சுட்டு தான் அடுத்து நம்ம போகணும்னு ஒரு ஆசை வந்துடுது. ஆனா முயற்சி பண்றாங்க. இப்ப அந்தானே நம்ம மீனாட்சுந்தரம் ஐயா பாக்குறாரு, இது என்ன பெரிய விஷயம், இன்னைக்கு நைட்டு நம்ம தேரைக்கு அவர் படம் வரைகிறோம் தானே, அவர் ஓவியர், அவரு சாதாரணமா வரைஞ்சிருவாரு, என்ன சாதாரணமா வரைஞ்சிருவாரு, தேரை வரைஞ்சிருவாரு. அதெல்லாம் நான் முடிச்சு உங்க இந்த தேரோட அற்புதமா நான் தேரை படம் போட்டுடுறேங்க ஐயான்னு மனுஷங்களும் நினைச்சுன்னு இருக்கிறாரு அவரு, என்ன. ஆனா இந்த தேரை பார்த்தவங்க யாருமே எழுத முடியல.
ஆனாலும் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு புதிய தேரை கண்டுபிடிச்சு விட்டாங்க. ஒரு புதிய தேர் கிட்டத்தட்ட இலக்கியத்துல இந்த நூலை பாருங்க, இது என்ன பேர் என்ன போட்டுக்குது, பாட்டரசர் தேர்வுலான்னு போட்டு இருக்குது இல்லையா? பாட்டரசர் தேர்வுலா. நான் இந்த தேர் கவிதைகள்லாம் தொகுத்து பார்க்கும்போது மொத்தம் 16 தேர் கவிதைகள் வந்திருக்குது. அந்த 16ல இது ஒண்ணு. இந்த ஒன்னை தவிர மீதி இருக்கின்ற 15யும் பல பேர் எழுதி ஒரே கவிதையை 10, 20, 30 பேர் கூட எழுதி இருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு கவிதையை வேற யாராலும் எழுத முடியல. ஏன்னா இது 4 இடங்களில் ஒரே செய்தியை கொண்டு இருப்பதால் வேற யாராலும் எழுத முடியும். இது எல்லாம் எனக்கு முன்னாடி வந்தவங்களே எழுத முடியலையே, நான் என்னடா கீழ போறேன்னுட்டு சரி நமக்கு எப்போதுமே ஒரு இது இருக்குது. என்ன இருக்குதுன்னா, இந்த எழுத முடியாத எழுதணும்னு ஒரு கட்டாயம் நம்ம குரங்கு குத்தியாதான் வரும். எழுத முடியாத விட்டுட்டு போவோம்னு யாரும் நினைக்கிறதே இல்லை. அது 1 வருஷமானாலும் முயற்சி பண்ணி பார்த்துருவோம். முயற்சி பண்ணி அதை வென்று முற்றின்ற ஒரு முடிவுல எழுத ஆரம்பிப்போம். நான் அந்த கவிதையை எழுதி முடிச்சேன். இந்த கவிதை இதுல என்ன இருக்குன்னா தேர்வுலா 8. இதுல என்ன இருக்குன்னா 4 பக்கத்துலயும் என்ன இருக்குன்னா தேவா தருக கவின்னு 4 பக்கத்திலையும் இப்படி 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 கீழே தேவா தருக கவின்னு எழுதியிருப்பார். இது என்னுடைய திறமையால் எழுதியது என்று சொல்வது கூடாது. இறை அருள் இருந்தால் மட்டுமே அந்த முதலில் தொடங்குகின்ற சொல் சரியாக வந்தால் மட்டுமே இந்த பாட்டை முடிக்க முடியும். முதற் சொல், அதாவது இந்த 1வது எழுத்தும் 2வது எழுத்தும் 3வது எழுத்தும் 4வது எழுத்தும் சரியாக வரவில்லை என்றால் இந்த பாட்டை முடிக்கவே முடியாது. அப்ப இந்த 4 எழுத்து எது என்பது இந்த பக்கத்திலும் இந்த பக்கத்திலும் இந்த பக்கத்திலும் இந்த பக்கத்திலும் வர செய்வது இந்த 4 எழுத்து தான். அதை முடிவு செய்வது என்னுடைய மனம் அல்ல, உங்களுடைய மனம் அல்ல, இறைவன் முடிவு செய்து சொல் கொடுக்க வேண்டும். சொல் கொடுத்தால் இந்த கவிதை முடியும். இறைவன் சொல் கொடுக்கவில்லை என்றால் இந்த கவிதை அப்படியே தான் நிற்கும். இந்த கவிதையை இறைவன் சொல் கொடுக்க நான் எழுதி முடித்தேன். இதுல 16 கவிதைகள் வந்திருக்குதுன்னா இந்த பெரிய கவிதை இருக்கிறதுலே உலகத்துல வேற எவனும் இந்த எல்லாம் ஒரு குறிப்பிட்ட எழுத்து எண்ணிக்கையில இருக்கும். ஒரு 400 எழுத்துல தஞ்சாவூர் தேர் ஒன்று நான் பாரதிதாசன் நான் தேறிய தேராக இருக்கட்டும் என்று 480 எழுத்துகளில் தஞ்சாவூர் தேர் என்று இந்த படத்தை நான் எழுதிய கவிதை. இந்த கவிதைக்கு சொந்தக்காரன் நான். என்னை வைத்துத்தான் இனி நீங்கள் எழுத வேண்டும். பெரிய தேர், உலகத்தின் மிக பெரிய தேரை நான் உருவாக்கி இருக்கிறேன். பெரிய தேரை உருவாக்கியது போல் இந்த சிறிய தேரையும் உருவாக்கி என் மாணவர்கள் எல்லாம் எழுத வச்சார். இருப்பதிலேயே சிறிய தேர் இது. ஒரு குரட்பாவில் இந்த தேர் வரும். இந்த தேரை அநேகமாக என் மாணவர்கள் அத்தனை பேருமே எழுதியிருக்கிறார்கள். இது சித்திர பயிற்சி என்பதால இது போன்று இன்னும் மற்ற சித்திரங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 1000 பக்கத்தில் இந்த சித்திர கவிதைக்கான இலக்கணத்தை நான் எழுதியிருக்கின்றேன். மிக விரைவாக உங்கள் கைக்கு வரும். சரி, இன்றைய பாடத்திலே உங்களுக்கு ஏதாவது ஐயம் இருந்த நீண்ட நேரம் ஆகிவிட்டது. படிக்க வேண்டிய இந்த இடம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கப்புறம் நம்ம பாடத்துக்கு போயிடலாம். ஐயங்கள் இருந்தால் நீங்க கேட்கலாம். இப்ப ஒரே ஒரு ஐயம், சித்திர கவிக்கு அந்த 4 எழுத்து என்ன என்றுதான் கேட்கறீங்களா? ஐயா, அந்த 4 எழுத்து மட்டும் என்னன்னு சொல்லுங்க, நாங்க சித்திர கவிதை எழுதிடுறோம். சொல்லுவோம், காலத்தால் சொல்லுவோம். வணக்கம் ஐயா. இத கொஞ்சம் இந்த படத்தை எடுத்துருமா? இப்ப மாறன அலங்கார பாட்டுல தானே ஐயா ஜனாவின் அந்த 2 என்னன்னா போட்டிருந்த இது ஒரு காய் என்று சொன்னீங்களோ, அது அந்த 2 என்னன்னா விண்ணன்ற 2 என்னன்னா போடுறோமல்லோ, ஆமா, அது காய் என்று சொன்னீங்க. அது என்னண்டு காயா வரும்? அந்த ஒற்றை நேரசியா கணக்கு எடுக்கணுமா? கடைசி ஒற்றையோ? ஆமா ஆமா ஆமா, நன்றி. நேரசி அதான் உங்களுக்கு முதல்ல எழுதியிருந்தேனம்மா. அளவெடுக்கின்ற எழுத்துக்களை நேரசியாக கணக்கெடுக்க வேண்டும். அதை நீங்கள் எங்கேயாவது நேரசியாக பார்த்துடக்கூடாது. குறில் தானே அளவெடுக்க. நீங்க அது ஒரு குறியீடாக உங்களுக்கு அந்த இடத்த காட்டுறதுக்காக போடுறோம் இல்லையா? அந்த குறியீடு குறிலாக இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற குறிலோட சேர்த்து அதை நிறையசியா பார்த்துடக்கூடாது. பக்கத்துல ஒரு குறியில் வருதுன்னு வச்சுங்க, 2த்தையும் சேர்த்து நிறையசின்னு கணக்கு எடுக்க கூடாது. அது நிறையசியா தான் வரும். குறியில் பக்கத்துல ஒரு நிறையசியா வந்தா அது நிறையசியா வரும். அப்படி எடுக்க கூடாது. இதை நேரசியா கணக்கு எடுக்கணும்.
அதான் உங்களுக்கு ஒரு வார்த்தை அளவெடுத்து வருகின்ற எழுத்தை நேரசையாக கணக்கிட வேண்டும்னு ஒரு இடத்துல நான் சொல்லி இருக்கிறேன். இப்ப பாடம் நடத்தின்னு வந்த இடத்துல. ஐயா நன்றி ஐயா. ஐயா மீனாட்சி சுந்தரம் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. அந்த ரதபந்தம் ஃபர்ஸ்ட் முதல் கவிதை, அது அர்த்தம் புரியவே மாட்டேங்குது. அர்த்தமா போடலங்க ஐயா. நானு அர்த்தம் பார்க்கணும் கண்டு அது வடமொழியில அவர் வடமொழி புலமை உடையவர் என்பதால பொதுவாக அந்த பாட்டுக்கு அப்படித்தான் இருக்குங்க ஐயா. வேணா நான் உங்களுக்கு தனியா அத அர்த்தம் நானும் அர்த்தம் பார்க்கல. நானு அளபடை வந்து சில இடங்களில் கணக்கெடுக்கப்படாது என்பதற்கு என் கண்ணில் வாழ்நாளில் பட்ட இடம் இது. நான் கண்டுபிடிச்சு வச்சது. நீங்களும் உங்க வாழ்க்கையில கண்டுபிடிச்சு வைக்கணும். இலக்கியங்களை படிக்கும் போது இது போன்று ஒரு இடம் பாருங்க. நான் இந்த எப்ப படிச்சேன் அளபடைய, நான் 2010 இந்த நூல் எனக்கு கிடைச்சது. 2010 கிடைச்ச உடனே இது அளபடை இந்த இடத்துல அளபடை இல்லாம இருக்குது. அளபடை கணக்கில் வராது என்பதற்கு இது ஒரு அடையாளம். யாராவது சொல்றாங்க, ஏதோ ஒரு வாக்குவாதத்துல உங்ககிட்ட பேச்சு நடக்குது, அளபடை நீங்கள் அளவு எடுத்துத்தான் ஆக வேண்டும். இன்னும் ஒருத்தர் சொல்றாரு, ஏன்னா அளவு எடுக்கிறதுக்கு தானே அது அளவு எடுக்குது. ஆனால் சில இடங்களில் அது அளவு இல்லாமல் வரும், ஒற்றெழுத்தாக கணக்கெடுக்கப்படும் என்பது சில இடங்களில் உள்ளது என்பதை நாம் இலக்கியங்களை படிக்கின்ற போது குறித்து வைக்க வேண்டும். அப்படி நான் குறித்து வைத்த இடம் இந்த மாறன் அலங்காரம் ஒன்று. என் ஆசிரியர் பெருந்தகை அவருடைய நூலிலே, கோபாலையர் அவருடைய நூலிலே அவர் சுட்டி காட்டுகின்ற இடம் ஒன்று. நான் முதல்ல மேல ஒன்று ஏறி இந்த மாதிரி காட்டுகின்ற இடத்துல அந்த இடம் வந்து உங்களுக்கு அவருடைய உரையிலிருந்து நான் எடுத்து எழுதியது. இதற்கப்புறம் இந்த அளபடை இன்னும் விரிவாக பேசப்படுகிறது. அதாவது இந்த நன்னூலாறு கருத்திலிருந்து இன்னும் எட்ட போய் இயற்கை அளபடை, செயற்கை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை, நெடில் அளபடை, குறில் அளபடை, ஒற்றளபடை, எழுத்து பேரளபடை என்ன என் வகையாக அளபடைகளை முத்து வீரியம் என்ற நூல் பேசுகிறது. இது நம்ம அடுத்த நூல். இது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் அளபடையை பற்றி நூல் 8 வகையாக பேசுகிறது என்பதை ஒரு குறிப்பா அடுத்த தடவை அப்படி ஒரு 5 நிமிஷத்துல பார்த்துட்டு போயிடலாம். அதுபோல இன்னொரு இலக்கண கொத்துன்னு ஒரு நூல் இருக்குது. அந்த வந்து அளபடியை 45 வகையா பேசுது. 45 அளபடியை காட்டுது. அது என்னன்னா இயற்கை அளபடை, செயற்கை அளபடை, எழுத்து பேரளபடை, இசை நூல் அளபடை, ஒற்று பேரளபடை இன்னும் 5 வகையா காட்டி அந்த 5 அளபடையும் 3 வகையாக வரும். அது அந்த 3 5 5 15 வகையா வரும். அந்த 15 வகையும் மொழி முதல் இடைக்கடைன்னு போகும்போது 45 வகையா அளபடை வரும்னு இலக்கண கொத்து என்ற நூல் காட்டுகிறது. ஆக இதை வந்து நமக்கு அளபடை என்ற அடிப்படை நம்ம நன்னூலார் சொன்னதை மட்டும் நம்ம தெரிந்து கொண்டால் போதும். ஆனாலும் நம்ம பாடமே விரிவா தான் நம்ம பார்த்துன்னு போறோம். அதனால இந்த எண் வகை அளபடை என்னென்ன ஒவ்வொரு உதாரணம் அடுத்த ஒவ்வொரு உதாரணத்தை பார்த்து நாம் அடுத்து ஒற்றளபடிக்கு போலாம். இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் கேளுங்கள், வகுப்பை நாம் நிறைவு செய்யலாம். வணக்கம் ஐயா, நான் ஜமுனா பேசுறேன். அதுல அளபடியில தான் அந்த உப்புன்றதுல அதுல ஏன் மெய்யல தேவை குறிப்பிடல? உப்போன்னு பண்டங்களை மாற்றுகின்ற பொழுது, பண்டத்தை விற்கின்ற பொழுதும், விழியாக ஒருவனை அழைக்கின்ற பொழுதும், இசையாக ஒரு பாட்டை பாடுகின்ற பொழுதும் சொல்லப்பட்ட இந்த அதாவது நெடில் 3 மாத்திரை அளவெடுக்கும் என்பதும் சில இடங்களில் 4 மாத்திரை அளவெடுக்கும் என்று உரையாசிரியர் எடுத்து காட்டினார்கள். அதையும் தாண்டி இன்னும் அளவெடுக்கின்ற இடங்கள் உண்டு. அவைகள் இந்த இடங்களில் அளவெடுக்கும் அதையும் பாட்டுக்குள்ள ஏதோ ஒரு பாட்டுல இருக்கின்ற உப்போடு வித்துன்னு போன அந்த பாட்டையும் முன்னோர்கள் எழுதியிருக்கிறார்கள். சொல்லி இருக்கிறார்கள். அவ்வளவுதான்மா. தட்டச்சுல தப்பா இருக்கு. உப்போங்கிற இப்பு போடல. நாங்க அதை அடையாளம் காணுவோம் உப்பண்டதை. போட்டுங்கம்மா. நானு நிறைய கொஞ்சம் எனக்கே இந்த பாடம் நிறைய இருக்குது. நானே நிறைய அந்த இப்ப நான் உங்களுக்கு முடிச்சுட்டு அந்த 8 அளபடியும் படிச்சு நான் தெரிஞ்சுக்கணும்.
எழுத்து பேர் அளபெடை என்றால் என்ன, இதுக்கான உதாரணங்கள்லாம். ஏன்னா நானே அதை இப்போ உங்களுக்கு பார்க்கின்ற போதுதான் அந்த 8 வகை நமக்கு தெரிய வருது. அந்த போன்றுதான் இருக்கு. அப்ப அதைத்தான் நினைச்சேன். இப்ப போட்டுக்கணும், நம்மளே போட்டுக்கலாம். நீங்க நன்றி நன்றி. நான் அதை போடாம இருந்தா போட்டுங்கம்மா. அதான் கேட்டேன், என் மெய்யெழுத்து வரையில. ஓகே, நன்றி சார். நன்றி ஐயா, மிக நல்லது. சிறப்பாக வேறு இருந்தது. நன்றி நன்றி ஐயா. யாராவது நன்றி நன்றி. ஐயங்கள் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா நிறைவுக்கு போயிருவோம். முடித்துக்கொள்ளலாம். நல்லது. நன்றி. இன்றைய வகுப்புக்காக ஐயா பாட்டரசர் பாரதிதாசன் ஐயா அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பிலும் எங்கள் அமைப்பு சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். எங்களுடைய இந்த நன்னூல் வகுப்பு, நான் ஆரம்பத்திலே சொல்லி இருக்க வேண்டும், நன்னூல் வகுப்புக்கு உதவியாக பொறுப்பாளராக இங்கே எங்கள் அமைப்பு சார்பாக திருமதி நளினா ஹரிஹரன் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது நான் வர முடியாத காலங்களிலே அவர் இங்கே அந்த பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருப்பார். ஏற்கனவே வகுப்புகளிலே அது நடந்திருக்கிறது. அது தொடரும் என்பதையும் இத்தருணத்தில் உங்களுக்கு அறிய தருகிறேன். அனைவருக்கும் நன்றி. இத்துடன் நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். நன்றி. நாளை ஐயாவுடைய யாப்பிலக்கண வகுப்பு இதே நேரம் மாலை 4 மணிக்கு ஐரோப்பிய நேரம், இலங்கை இந்திய நேரம் மாலை 7:30 மணிக்கும், கனடா மற்றும் கிழக்கு அமெரிக்க நேரங்கள் காலை 10 மணிக்கும் நடைபெறும். அனைவரும் அதிலும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டி அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். நன்றி, வணக்கம்.